ஃபேவரட் புக்குன்னு கேட்டால் திருக்குறள்னு சொல்லுவேன். வள்ளுவன் வந்து ஒரு நண்பன். அவனுடைய வெரைட்டி, அவனுடைய பிளெண்டு, அவன் கவர் பண்ணாத ஒரு டாப்பிக்கே கிடையாது. மகாத்மா காந்தி, ஒன் ஆஃப் த எலிமெண்ட் ஆஃப் சீன் இஸ், இவ்வளோ பெரிய லார்ஜ் கண்ட்ரியில் the way he conceived some of those actions. இன்றைக்கி ஏதாவது ஒரு பிளான் யோசித்தாலே 5 வருஷம் ஆகும், 7 வருஷம் ஆனாலும் டயர்ட் ஆகிடும். ஒரு 4 வருஷம் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அங்கே தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம். அந்த 4 வருஷத்துலேயும் நிறைய இடங்களில் செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னாடியும் அது தேவைக்காகவும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் சில சமயம் படித்த விஷயத்த இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்கிறதுல லாஜிக்கான்னு தெரியலை. ஒரு கும்பலாக சேர்ந்து ஒர்க் பண்ண விளையாடுறோன்னு வச்சுக்கோங்க, ஜெயிக்கிறோம் தோக்குறோம், அந்த டைனமிக்ஸுக்கெல்லாம் மேலே இந்த பிளாட்ஃபார்ம் ஆஃப் டுகெதர்னஸ், அந்த எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், கான்ஸ்டன்ட் லெவல் ஆஃப் ஷேரிங், அந்த எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும், அந்த சியரிங் ஜாஸ்தியாக இருக்கும். தட் இஸ் வாட் ஐ ரியலி கனெக்ட் டுன்னு நினைக்கிறேன். மேஜிக் 20 தமிழ் வழங்கும் தி கார்னர் ஆஃபீஸ். பெரிய பெரிய கம்பெனிலலாம் கார்னராக ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், நிறைய புக்ஸ் இருக்கும், பெரிய சோஃபா செட்லாம் இருக்கும். லீடர்ஷிப் டீம் யூஸ்வலி அங்கே உட்காருவாங்க. சிஇஓஸ், சிஎஃப்ஓஸ், சிஓஓஸ், சிஆர்ஓஸ்னு நிறைய சீஃப் ஆஃபீஸர்ஸ் அங்கே உட்காருவாங்க. அவங்களோட மைண்ட் செட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு கான்வர்சேஷன் சீரீஸ் நம்ம நடத்திட்டுருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம கூட மிஸ்டர் ராஜ் பிரகாஷ் இருக்கார், ஜிஃபோவோட சிஇஓ. இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா கன்சிக்யூட்டிவாக 9 இயர்ஸாக ஃபாஸ்ட் க்ரோயிங் டெக்னாலஜி கம்பெனி அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்கு. ஒரு 4-5 வருஷம் கன்சிக்யூட்டிவாக கிரேட் பிளேஸ் டு ஒர்க் அப்படிங்கிற ஒரு அவார்டும் வாங்கியிருக்கு. அப்படி இந்த கம்பெனியில் என்ன தான் இருக்குது, எப்படி இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு ராஜ் சார்கிட்டேருந்து நிறையா பேசி கற்றுக்க போகிறோம். சார்கிட்ட இன்னும் இதை பற்றி டீட்டெயில்டாக நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எங்கள் கூட இன்றைக்கி பேச ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. யூடியூப்பில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். ஜென்ரலாக ஒருத்தங்கள்ட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணுவோம். அவங்க எழுதின புக்ஸ்லேருந்து, யூடியூப் வீடியோஸ்லேருந்து, லிங்க்டின் ப்ரொஃபைல்லேருந்து, ஆர்டிக்கல்லேருந்து தடமே இல்லாத ஒரு ஆள்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி இருக்கீங்க. பட் நிறைய விஷயம் பண்ணுறீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெவென்யூ, கம்பெனி சைஸஸ், ஒரு நீஷ் மார்க்கெட்டில் இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட இந்த வீடியோ பண்ணுற ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்யூ. ஸோ அகெயின் இந்த எல்லாரையும் தேடும்போது எனக்கு உங்களை பற்றி எதுவுமே கிடைக்கல. ஸோ வில் ஸ்டார்ட் வித், வேறு யாருக்கும் இது பெருசாக கேட்க மாட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் இருக்கும், எங்கே பிறந்தாங்க, என்ன படித்தாங்க, எப்படி இந்த ஜேர்னிக்கு வந்தாங்கன்னு எல்லாருக்கிட்டையும் கதை இருக்கும். உங்களோட கதை என்ன சார்? எந்த ஊர், எங்கே படித்தீங்க, எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க? இல்லை, நான் மோஸ்ட்லி சென்னை தான். ஐ ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன் சென்னை. இங்கே தான் நான் இருந்தது. கொஞ்ச நாள் நான் யூஎஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை விட்டால் நான் ப்ராப்பர் சென்னை. இங்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் முடித்தேன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். ஆஸ் யூஷுவல் ஒரு 10 இயர்ஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு குளோபல் எக்ஸ்போஷராக அப்போ இருந்தது. 10 இயர்ஸ் அதில் ஒர்க் பண்ணியிருந்தேன். 2008 I felt, along with a group of people as a core founding team, we will do something impactful அப்படின்ற ஒரு ஆஸ்பிரேஷனில் க்ரியேட் பண்ணது தான் Zifo. சூப்பர். இந்த ஐடியா எங்கேருந்து வந்தது? இந்த ஐடியா நல்ல 15 வருஷம் கழிச்சு கேட்குறீங்க, திருப்பி யோசிச்சு பதில் சொல்லலாம். பட் ஐடியான்றது லார்ஜ்லி அப்படின்னு பார்த்தோம்னா, when we started Zifo, we have seen so many companies. நிறைய கம்பெனி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, வெரைட்டியாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் ஃபினாமினல் டேலண்ட் ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற லார்ஜஸ்ட் ஸ்ட்ரென்த்தே இந்த டேலண்ட் பூல் தான், இந்த கேப்பபிலிட்டி தான். இது வேறு எங்கேயுமே கிடையாது. இந்த டேலண்ட் பூலை வச்சு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, ஜென்ரலாக ஒரு ஜென்ரிக் சர்வீசஸையும் டெக்னாலஜி சர்வீசஸையும் ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஜென்ரிக் டெக்னாலஜி சர்வீசஸ் எக்ஸலண்ட் கம்பெனிஸ். ஆனால் அவங்களுடைய ஃபண்டமெண்டல் என்னென்னா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நாங்கள் பண்ணி கொடுப்போம். வெரி இன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரிவன், ப்ராசஸ் ட்ரிவன், நீங்கள் சொல்கிற விஷயத்தை நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு. we were very clear we want to be a specialized company. இது இந்த எக்ஸப்ஷனல் டேலண்ட் இந்த கண்ட்ரியை ஒரு ரொட்டீன் ஜென்ரிக் சர்வீசஸ் இல்லாமல்
ஒரு ஸ்பெஷலைஸ் ஃபோக்கஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா சொல்யூஷன் ஃபோக்கஸோட ப்ராப்ளம் ஃபோக்கஸ் வரும். நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள், நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்றதோட உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏரியா மேலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், இந்த ஸ்பெஷலைசேஷன் வேணும். ஒரு ஸ்பெஷலைஸ் கம்பெனியை க்ரியேட் பண்ணணுன்றதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தோம். அந்த இடத்துல சயின்ஸுன்றது ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்பேஸ். ஆர்என்டி, ட்ரக் டிஸ்கவரி, ட்ரக் டெவலப்மெண்ட், ஃபார்முலேஷன், இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஸ்பேஸ். அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட், அவங்களோட கோல்ஸ் டிஃப்ரெண்ட். இதில் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன், இம்பேக்ட், அதோடைய பில்லியன் டாலர் risk that is involved or potential that is involved. It's a very different space. So in the space வந்து requires a very specialized company என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதில் ஃபோக்கஸ் பண்ணணும். we are a very clear science first company. அப்படி தான் அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ அதோட உங்களோட படிப்பு பேக்ரவுண்ட் வந்து சயின்ஸில் தான் இருந்தது. அவங்க 11 பேருமே சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்தீங்களா? இல்லை, அது என்னுடைய பேக்ரவுண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஐ திங்க் இன்னைக்கு 90% of the people in the organization have a scientific background. I am not the person who have that background. எனக்கு அந்த பேக்ரவுண்ட் கிடையாது. பட் த ஃபோக்கஸஸ் ஒரு 4 வருஷம் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு அங்கே தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறோம். அந்த 4 வருஷத்துலேயும் நிறைய இடங்களில் செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னாடியும் அது தேவைக்காகவும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் சில சமயம் படித்த விஷயத்தை இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்கிறதுல லாஜிக்கான்னு தெரியலை. எந்த விஷயத்தையுமே ஒரு ஆத்மாத்மா படிக்கும்பொழுது அந்த இம்பேக்டோடு அதிகமாக படிக்க முடியுது. இன்ஃபேக்ட் இட்ஸ் எக்கச்சக்க சயின்டிஃபிக் பப்ளிகேஷன்ஸ், இதோட லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாத்தையும் படித்து சில சமயம் என்னை டாக்டர் ராஜ் பிரகாஷ்னு கூப்பிட்றதே உண்டு. நானே யோசித்தேன், எங்கேயா சேர்ந்து ஒரு பிஹெச்டி பண்ணிடலாமான்னு கூட யோசித்து பார்த்துருக்கேன். பட் எனக்குன்ற ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாது. திஸ் இஸ் அ வெரி பேஷனேட் ஏரியா. இதை பற்றி நிறைய படிப்பேன், நிறைய எங்கேஜ் ஆவேன். எனக்கும் நிறைய சயின்டிஸ்ட் கூட பேசுகிறது, அவங்களோட எங்கேஜ் ஆகிற ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதிக அந்த இன்ஃபர்மேஷன் ஷேரிங்கில் பெரிய அட்வான்டேஜ் இருக்குது எனக்கு. இப்போது நிறைய கம்யூனிட்டிஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக யூஎஸ் போயிட்டு வந்தேன். அதில் நிறைய ப்ராடக்ட் பிச் கொடுத்துருந்தாங்க. ஃபைண்ட் யுவர் கோஃபவுண்டருக்குன்னே அவங்க ஒரு ஆப் க்ரியேட் பண்ணி அதை ஒரு மார்க்கெட்டாக பண்ணுறாங்க. ஸோ நான் ஒரு ஐடியா வச்சு இன்றைக்கி நான் ஒரு ஃபவுண்டராக இருந்தால் கூட இந்த கோஃபவுண்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு மாஸ்டர் கிளாஸ்லாம் நிறைய பேர் எடுக்கிறாங்க. நீங்கள் எப்படி ஒருத்தர் 2 பேர் இல்லாமல் 11 பேர் அட் அ டைம் கூட்டிகிட்டு வந்தீங்க? How did that happen? அது இல்லை, இது I'm just lucky. I remember when we want to start, I called several of the friends, some of the people I worked with. இவங்க கூடலாம் பேசி நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னும்போது they are all enthusiastic. Some of them நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நான் வரதுக்கு முன்னாடி அவங்க ரிலீவ் ஆகி வர முடிஞ்சது. பில்டிங் அ டீம், ஒரு ட்ரஸ்ட் அண்ட் பாண்ட் பில்ட் பண்ணி ஒரு ஃபன், ஒரு ஜாய் ஆஃப் டுகெதர்னஸ் பில்ட் பண்ணோம்னா ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும். அது ஈஸியாக பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஃபார் மீ த பிக்கஸ்ட் திங் அபவுட் லீடர்ஷிப் இஸ் அபவுட் ட்ரஸ்ட் அண்ட் பாண்ட். அந்த ட்ரஸ்ட் அண்ட் பாண்டில் டீம் பில்டிங் அப்படின்றது அவ்வளோ கஷ்டமான விஷயமான்றது எனக்கு தெரியல. இல்லை சார், இப்போ அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான விஷயமா. அதுக்கு நான் சொல்கிற மாதிரி மேட்ச் மேக்கிங் மாதிரி ஒரு ஆப்பெல்லாம் கூட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு தனி மார்க்கெட்டாகவே எவால்வ் ஆகிட்டுருக்கு. ஒரு மீட் அப்ஸ் நடத்துகிறாங்க. இங்கே நீங்கள் வந்து இங்கே நெட்வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மேபி ஹூ நோஸ் யூ வில் ஃபைண்ட் யுவர் கோ ஃபவுண்டர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் மார்க்லாம் போட்டு உள்ள ஆள் கூப்பிடுறாங்க. ஸோ ஹாவ் யூ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அன் ஆண்டர்ப்ரினர் இல்லை ஆக்சிடென்ட்டாக நடந்துச்சா? வாண்டட் டு பி அன் ஆண்டர்ப்ரினர்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜென்ரலாக ஐ ரியலி லவ் டீம் ஸ்போர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஐம் நாட் அ இண்டிவிஜுவல் பிளேயர். ஐ சி. அந்த டீம் ஸ்போர்ட்ஸுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோர் தென் ஆண்டர்ப்ரினர், ஆண்டர்ப்ரினர்ஷிப் இஸ் அ டீம் ஸ்போர்ட். ஒரு கும்பலாக சேர்ந்து ஒர்க் பண்ண விளையாடுறோன்னு வச்சுக்கோங்க. ஜெயிக்கிறோம், தோக்குறோம், அந்த டைனமிக்ஸுக்கெல்லாம் மேலே இந்த பிளாட்ஃபார்ம் ஆஃப் டுகெதர்னஸ், அந்த எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், கான்ஸ்டன்ட் லெவல் ஆஃப் ஷேரிங், அந்த எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும், அந்த சியரிங் ஜாஸ்தியாக இருக்கும். தட் இஸ் வாட் ஐ ரியலி கனெக்ட் டுன்னு நினைக்கிறேன். இதில் இட்ஸ் அ டீம் ஸ்போர்ட் ஃபார் மீ.
அந்த 11 அந்த எக்ஸ்டெண்டட் டீம், இட்ஸ் ஆல் அ டீம் ஸ்போர்ட்ஸ் ஃபார் மீ. நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன் சார். உங்களோட கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் மட்டும் எல்லாமே ஒரு 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 வேறு ஆங்கிளில் வருது டோட்டலாக. இப்படி யோசிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 11 பேர் வரோன்னு ஒத்துக்கிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. 9 இயர்ஸ் இன்ஃபோசிஸில் எப்படி இருந்தீங்க? உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் படிக்கிறீங்க. உங்களோட பார்க்குற கண்ணோட்டமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி உங்களால் 9 வருஷம் ஒரு கம்பெனியில் உட்கார முடிஞ்சது? இப்போ நிறைய பேரால் முடியலதே. 2 வருஷத்துக்கு மேலே ஒரு கம்பெனியில் இருந்தால் நீ இன்னும் மாறலையான்னு கேட்குறாங்க. ஸோ 9 இயர்ஸ் எப்படி உங்களுக்கு இன்ஃபோசிஸில் வாட் மேட் யூ பி தேர் ஃபார் அபவுட் ஒரு டிகேட் கிட்ட தொட்டுனா ஒரு டிகேட் ஆயிருக்கும் இல்லையா? இட்ஸ் ஆக்சுவலி 10 இயர்ஸ். 10 இயர்ஸ் 9 இயர்ஸ் இருந்தது லிங்க்டின்ல. ஸோ ஒரு 10 இயர்ஸ் ஏன் இன்ஃபோசிஸ் வாஸ் ஸோ லவ்லி தட் யூ ஸ்டேட் ஃபார் 10 இயர்ஸ்? கிரேட் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஐ ஓ அ லாட் ஆஃப் வாட் ஐ டூ டு தட் லேர்னிங் பீரியட் டூ. அப்சல்யூட்லி. இது உங்களுடைய ஃபஸ்ட்டு ஜாப். இது எனக்கு எவ்வளோ தூரம் ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட் இருக்குது, எக்ஸ்போஷர் இருக்குது, ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். இது ஒரு வருஷமா இல்லை 10 வருஷமான்றது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது 10 வருஷம் அப்படின்னா ஒரு அடிக்டிவாக ஆட் பண்ணிக்கிட்டு போகிறது, என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் in terms of exposure, in terms of working with people, complexity, கான்ஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ணுறோம், மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், அதை ரிப்பீட் பண்ணாமல் மூவ் பண்ணுறோம். அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, அதை பண்ணிக்கிட்டு இருந்தது. ஐ திங்க் இந்த எல்லா விஷயமும், பி இட் அன் ஆண்டர்ப்ரனர், வெதர் யூ பி இன் அ டீம் மெம்பர், அன் எம்ப்ளாயி, இன் வாட் எவர் ஃபார்மேட், இது எல்லாரும் பண்ணுறாங்க, எல்லாரும் குதிக்கிறாங்க. இந்த ஹர்ட் மென்டாலிட்டியில் இப்படி தான் பண்ணணும், ஒரு ஃபியரில், ஒரு கன்ஃபியூஷனில் பண்ணுறது கரெக்டான்றது என்றைக்குமே நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது கிடையாது. இட் வாஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா இருந்தது அது பண்ணோம். அட் சர்டன் பாயிண்ட் இது மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு டீமாக ஒரு ஸ்போர்ட் எனக்கு பிடிக்கும், அதுக்காக இதை ஆரம்பித்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. பட் தட் கேனாட் பி தி ஒன்லி ரீசன் இல்லையா? ஸோ அந்த ஸ்பார்க் எப்போ வந்தது? அந்த ஸ்பார்க் ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் Zifo had a strategic investment from TA Associates. It's a $47 billion global private equity company இல்லையா? இனிஷியலாக அவங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களோட CEO என் கூட ஒன் ஆஃப் த டிஸ்கஷனில் நானும் வாஞ்சி விஸ் அதர் co-founder, we were sitting together. அவர் கேட்டார் என்னை பார்த்து, உங்களை எதை மோட்டிவேட் பண்ணோம், உங்களுக்கு எதை மோட்டிவேட் பண்ணோம் அப்படின்னு கேட்டார். இதை எதிர்பார்த்த கேள்வியும் இல்லை. நாங்கள் ஏதோ வேறு ஏதோ நம்பர் டிஸ்கஷன், பிச்சிங் அந்த லெவலில் இருந்ததில் அந்த லெவலில் இருந்துகிட்டு இருக்கும்போது எதை மோட்டிவேட் பண்ணோம்னா த்ரில் தான் மோட்டிவேட் பண்ணோம். அந்த த்ரில் ஃபீட்ஸ் மீ, அந்த த்ரில் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணோம். ஜிஃபோன்ற என்விரான்மெண்ட்டே கான்ஸ்டண்ட்டாக அந்த த்ரில் எனக்கு கொடுக்குது. அப்போது இதே அந்த டீம் ஸ்போர்ட்டும் கான்ஸ்டண்ட்டாக த்ரில்லை கொடுக்கும், அந்த த்ரில்லை ஷேர் பண்ணிக்கிற ஒரு என்விரான்மெண்ட்டை கொடுக்கும். வாஞ்சி என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். அவரை பார்த்து அவர் கேட்டார். இன்ஃபேக்ட் அவர் இன்னும் குனிஞ்சி ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் எழுந்து திரும்பி அவரை முகத்தை பார்த்து, என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சேர்ந்து கண்டினியூஸாக லஞ்ச் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. எங்கள் 2 பேரையும் அந்த அவர் பார்த்துட்டு எக்ஸலண்ட் ஆன்சர் அப்படின்ட்டு அதை விட்டுட்டார். இது ஒரு ஸ்பார்க், ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. வி ஆர் ஃபஸ்ட் ஜென்ரேஷன், டிப்பிக்கல் ஃபஸ்ட் ஜென்ரேஷன், சிட்டியில் வளர்ந்த, எஜுகேஷன் ஒர்க்குன்னு போன சுச்சுவேஷன் தான். இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். இதை ரொம்ப நாளாக இது ஒரு கனவு, இதை யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற எண்ணம்லாம் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக கோவிட் வந்தப்போ நிறைய பேர் இப்போ பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஐடியா எனக்கு ஆரம்பிக்கணும்னு நான் நினச்சேன், நான் கோவிட் வந்ததுனால நான் பண்ணலை அப்படின்னாங்க. நீங்கள் ஆரம்பித்த டைம் 2008, 2007 பயங்கரமான ஒரு ரெசெஷன் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இப்போ இருக்கிற ரெசெஷன் பற்றி பேசுகிற ஆர்டிகல்ஸ் கூட 2007 ரெசெஷனை கனெக்ட் பண்ணி தான் நிறையா ஆர்டிகல்ஸ் வருது. அப்போது ஒரு 11 பேராக ஃப்ரெண்ட்ஸாக அத்தனை பேரும் அட் அ டைம் வேலையை விட்டு துப்பாக்கி படம் மாதிரி ஆளுக்கு ஒரு வேலையாக எடுத்துகிட்டு ஏதோ பண்ணுறீங்க இல்லையா?
உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து அண்ட் யூர் ஆல் ஃபர்ஸ்ட் ஜென் ஆண்டர்பிரினர்ஸ் இஸ் வெல், உங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து என்ன மாதிரி ரிசெப்ஷன் இருந்தது இதுக்கு? It's just not 2007, 2008 when you have the great meltdown. ஒரு அந்த ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் மட்டும் கிடையாது. எங்கள் வயசெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இதை யோசிக்கும் பொழுது எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம்னு நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரும் அதே கான்டெக்ஸ்டில் இருந்தவங்க. யாரும் ஒரு ரொம்ப ஏர்லி 20ஸ்லேயும் தைரியமாக எதனாச்சும் பண்ணலாம், எல்லாம் சேஃப்னு நினச்சி ஒரு ஜோன்லேயும் பண்ணலாம். 50க்கு அப்புறம் 45க்கு அப்புறம் எல்லாம் செட்டில் பண்ணி இது ஒரு 30, 29, 31 அந்த ஜோன், அந்த சுச்சுவேஷனில் இருந்ததுன்னு. அது எதுக்கு இந்த கல்யாணம்னு சொல்கிறேன்னா, உங்கள் பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது, உங்கள் ஒய்ஃபோடைய பேரண்ட்ஸ், உங்கள் ஸ்பௌஸோடைய பேரண்ட்ஸ், அவங்க இன்ஃப்ளூயன்ஸும் எதிர்பார்க்கலாம். இதை ஒரு கிளியராகவும் தைரியமாகவும் பண்ணும்பொழுது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக எனக்கு தோணலை. அது ஒரு நாய்ஸாகவே இல்லை. அது ஒரு நாய்ஸாக கிடையவே கிடையாது, யாருக்குமே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்தியாவில் எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. த ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் த ஜாப் இஸ் நாட் டிஃபிகல்ட். ஈஸியாக போய் ஒரு மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ஒரு ஜாப்லாம் இருக்குது. ஆஸ் அ டீம் வந்து வி என்ஜாய்ட் டூயிங் இட். அதுதான் ஒரு பெரிய டிரைவர். பயந்துருக்கலாம், ஒரு மாதிரி யோசிச்சிருக்கலாம் யாராவது. அதை பற்றிலாம் யாரும் யோசிக்கலைன்னு நினைக்கிறேன். இதை நாங்கள் பண்ணுறோம், நாங்களாம் எடுத்த முடிவு இது. இந்த ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியெல்லாம் ஆடியன்ஸாக எடுத்துகிட்டு வந்தோம்னா அது பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். அந்த கிளாரிட்டி வேணும். வெரி ட்ரூ. அண்ட் ஒரு 3-4 ஃபவுண்டர்ஸ் ஒர்க் பண்ணும்போதே நிறைய கிளாஷ் ஆஃப் தாட்ஸ் வரும். அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருவாங்க. சிஎஃப்ஓ, சிஓஓ, சிஆர்ஓ, எல்லா ஆல்ஃபபெட்டையும் நடுவில் போட்டு ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துருவாங்க. அப்போ ஹவ் வாஸ் த சீன், ஹவ் வாஸ் த கான்வர்சேஷன்? மச்சான் நீ இதை எடுத்துக்கோ, நான் இதை எடுத்துக்கிறேன், நீ இதை பார்த்துக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து இவரை சிஓ ஆக்குவோம். ஹவ் வாஸ் த கான்வர்சேஷன் லைக்? அண்ட் 11 பேரும் இன்னும் இருக்காங்க இல்லையா, 16 இயர்ஸாக தே ஆர் வித் யூ. டச் நானே தொட்டு தான் சொல்கிறேன். ஸோ என்ன லெவல் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இருந்தது உங்ககிட்ட? ஏன்னா கண்டிப்பாக ஒரு டிரான்ஸ்பரன்சியும் நீங்கள் சொன்ன அந்த ட்ரஸ்ட் அண்ட் பாண்டிங்கும் இருந்தால் தான் வரும். அண்ட் எல்லா நாளும் நல்லா போக முடியும்னு சொல்ல முடியாது இல்லையா? தேர் குட் ஹவ் பீன் சம் ஃபினான்ஷியல் இயர்ஸ் வேர் இட் வாஸ் a little low than previous year, ஆர் நீங்கள் எடுத்த ஏதாவது ஒரு டெசிஷன் தப்பாக போயிருந்துருக்கலாம். ஸோ நீங்கள் 11 பேரும் சேர்ந்து எப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க இன்றைக்கும்? ஹவு இஸ் தேட் ஹேப்பனிங்? இல்லை, இது ஒரு லார்ஜ் லோடட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஐ திங்க் இஃப் தேர் இஸ் ஒரு ட்ரஸ்ட் அண்ட் பாண்ட், இஃப் யூ எங்கேஜ் ஒரு பிளாட்ஃபார்ம் ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் பாண்ட், அந்த ட்ரஸ்ட் அண்ட் பாண்ட் எப்போ வரும்னா ஒரு ஜென்யூனிட்டி இருக்கணும். இல்லை, ஒரு ட்ரஸ்ட் அண்ட் பாண்ட், ஒரு ஜென்யூனிட்டி இருக்கணும். அந்த ஜென்யூனிட்டி இருந்து எல்லாரும் எங்கேஜ் ஆகிறது ஒரு பிளாட்ஃபார்ம் ஆஃப் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். அது இருக்கணும். இதுக்கு மேலே இந்த ஜென்யூனிட்டி எந்த லெவலில் இருக்கணும் அப்படின்னா, எல்லாரையும் சேர்த்து எல்லா டிசிஷன் எடுக்கணும், எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒரு டைட்டில் கொடுக்கணும், ஒரு என்விரான்மெண்ட் பில்ட் பண்ணணும். இப்படின்ற என்விரான்மெண்ட்லாம் கரெக்டான விஷயம் கிடையாது. அது கரெக்டான இன்க்ளூசிவிட்டி கிடையாது, மெரிட்டோக்ரஸியும் கிடையாது, கரெக்டான விஷயமும் கிடையாது. இன்ஃபேக்ட் எங்கள் டீமில் யாரெல்லாம் எதெல்லாம் அவங்களோட ஸ்ட்ரென்த்தோ அந்த விஷயத்தை பிரித்து அவங்கவுங்க எடுத்து பண்ணணும். அதில் சில பேர் வந்து ஒரு லார்ஜ் என்விரான்மெண்ட்டை ரன் பண்ணுறதா இருக்கும், இன்னொருத்தர் வந்து ரொம்ப இன்டென்ஸ் ஸ்மால் என்விரான்மெண்ட்டை பண்ணுறதா இருக்கும், இன்னொருத்தர் கார்ப்பரேட் ஃபங்க்ஷன் பண்ணுறதா இருக்கும். அந்தந்த ரோலை அந்தந்த இடத்துல பண்ணுவோம். யார் எந்த டிசிஷனில் இருக்குமோ அவங்க ஒண்டி தான் அவங்க மட்டுமே அந்த டிசிஷனை தான் எடுப்போம். எல்லாரையும் சேர்த்து எடுத்துகிட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணவே மாட்டோம். we don't believe in building those committee. இதில் எப்படி யாரை மூவ் பண்ணணுமோ, எது அப்ராப்ரியேட்டோ, எது ஆர்கனைசேஷனுக்கு தேவையோ, Zifo really defines what is required. அவங்க அதை மூவ் பண்ணுவோம். இந்த பேலன்ஸ் எடுத்துகிட்டு வரும்பொழுது, இந்த பேலன்ஸ் இஸ் ஒன்லி பாசிபிள் when you do it in the platform of mutual respect. அதில் நீங்கள் கான்ஃப்ளிக்டையும் ஹேண்டில் பண்ண முடியும், பிளான் பண்ண முடியும், எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருந்தால் தான் அதை எஃபெக்டிவாக பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கான்ஃப்ளிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வரும், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸும் வரும். பட் அதையும் மீறி ஒரு லெவல் ஆஃப் ட்ரஸ்ட், ட்ரான்ஸ்பரன்சி, ஒரு ஜென்யூன் ஆத்தென்டிக் பாண்ட் தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் புஷ் பண்ணுதுங்கிறீங்க. டீம் ஸ்போர்ட். நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டைனாமிக்ஸ் இருக்கோ எல்லா டைனாமிக்ஸும் இருக்கும். ஆனால் அந்த பிளாட்ஃபார்ம் ஆஃப் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்லேயும் வேர் யூ பில்ட் அ ட்ரஸ்ட் அண்ட் பாண்ட் இருந்துச்சுன்னா, மேனேஜிங் திஸ் கான்ஃப்ளிக்ஸ் இஸ் ஈஸி.
இஸ் பாசிபிள். பாசிபிள். ஓகே. நாட் ஈஸி, பாசிபிள். ஈஸின்றது ஒரு ஒரு லார்ஜ் வேர்டுன்னு நினைக்கிறேன். ஈஸின்றதோட எதை எஃபெக்டிவாக பண்ண முடியுன்றது முக்கியம். அலைன்மெண்ட் டு தி விஷன். எண்ட் ஆஃப் த டே கம்பெனிக்கு என்ன நல்லதோ அது கரெக்ட். Zifo comes first. Zifo comes first. குட். ஸோ 11 பேர் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஹவு லாங் டிட் இட் டேக்? நீங்கள் ப்ராஃபிட் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? இல்லை, வி ஸ்டார்டட் ஆடிங் மோர் டீம்ஸ். அதுக்கப்புறம் வி ஹேட் அ லார்ஜர் டீம். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஏரியான்றதுனால வி பில்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ப்ராசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிஸ்டம்ஸ், நிறைய ஒர்க் பண்ணோம். வி நோ வி ஹேவ் டு பி ரெடி. வி ஆர் ஸோ நைவ். எந்த அளவுக்கு நைவ்னா, நாங்கள் முதல் 6 months எந்த ஒர்க்கும் எடுத்துக்க போகிறதில்ல. நாங்கள் வந்து எல்லாத்தையுமே பில் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆழமாக நினச்சி பில் பண்ணோம். அப்புறம் தான் தெரிஞ்சுது முதல் 18 மாதத்தில் எதுவும் பண்ண முடியலை. வி காட் அ வெரி டைனி ஆர்டர் டு ஸ்டார்ட் வித். ஒரு 14 மாதம் கழித்து ஒரு டைனி ஆர்டர் வந்தது. தட் வாஸ் அ கிரேட் ஸ்டார்ட். அது வரைக்கும் ஆக்டிவாக எங்கேஜ் ஆகிருந்தோம். ஒரு 14 months கழித்து ஒரு டைனி ஆர்டர் வந்தது. சரி, ஆஃப்டர் 2 years இட் செல்ஃப் வி பிகம் ஆப்ரேஷ்னலி ப்ராஃபிட்டபிள். பட் எங்களுடைய காஸ்ட்டையும் எங்களுடைய இண்டிவிஜுவல்ஸோடைய காஸ்ட்டையும் ரொம்ப 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 ஆப்டிமைஸ்டாக ஃப்ரூகலாக மெயின்டைன் பண்ணோம். அந்த ஃப்ரூகாலிட்டின்றது இந்த சிக்கனும் அந்த சிக்கனும் நம்ம ஊருக்குனே இருக்கிறது அது எல்லாரும் சொல்லிக்கிறோம். அது 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 ஐ திங்க் அக்ராஸ் த வேர்ல்டு இருக்க முடியும்னு நினைக்கிறேன். when you're focused, அந்த ஃப்ரூகாலிட்டி இஸ் a strength. சென்னையில் அது வந்து நேச்சுரலாக இருக்குது, அந்த சிஸ்டமில் இருக்குது. அது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அது எங்களால் மேனேஜ் பண்ணுற ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 18 months அப்புறம் தான் ஃபஸ்ட் ஆர்டரே வந்தது. அதுக்குள்ளே ஒரு வாட்டி கூட 11 பேரில் யாருமே இல்லை, எம்ப்ளாயீஸில் யாருமே சொல்லலையா இதுக்கு மேலே ஒர்க் ஆகாதுன்னு? யாருக்குமே நம்பிக்கை போகலையா? இல்லை, அந்த டைம் மோர் தென் 30 ஆகிட்டோம். உடனே அக்வயர் பண்ணி, ஏன்னா நாங்கள் டீமை பில்ட் பண்ணணும் அப்படின்றதுன்னு. இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஃபோக்கஸ்டாக எதாவது பண்ணணும் அப்படின்னு ஃபோக்கஸ்டாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது அப்போ ஒரு கதை சொல்லுவேன் எல்லாருக்கும். தோண்டிக்கிட்டே இருந்தால் தங்கம் வரும்னு தோன்றோம். எல்லாரும் சொல்கிற கதை இது. தோண்டும் போது, தங்கத்துக்காக தோண்டும் போது தோண்டிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தோல்வி கிடையாது. என்றைக்கு நிறுத்துகிறோமோ அப்போ தான் தோல்வி. தோண்டிக்கிட்டே இருப்போம். இதை தங்கம் கிடைக்கும், இல்லை பெட்ரோல்னாச்சும் கிடைக்கும். ஸோ தோன்றதை நிறுத்த வேண்டாம் அப்படின்னு ஆழமாக எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்போம். டைனி ஆர்டர் ஒன்று வந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இப்போது முக்கால்வாசி பிக் ஃபார்மா அண்ட் ஆயில் கம்பெனிஸ் ஆர் யோர் கிளைண்ட்ஸ். இப்போ 16 வருஷம் ஆகிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு 2 yearsக்கு அப்புறமும் இந்த ஒரு பிக் பிரேக் எப்போ கிடச்சிது? இனிமேல் போதும், நமக்கு ஸ்மால் கம்பெனிஸ் எல்லாம் போதும், லெட்ஸ் கோ பிஹைண்ட் த பிகர் கம்பெனிஸ்னு எப்போ டிசைட் பண்ண ஆரம்பிச்சிங்க? அந்த டிரான்சிஷனுக்கு எப்படி ரெடி ஆனீங்க? இப்போயும் நாங்கள் ஸ்மால் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறோம். எங்கள் ஏரியாவில் டாப் நாச் சயின்ஸ் வந்து ஸ்மால் கம்பெனிஸில் நடக்கும். தெர் ஆர் செவரல் ஸ்மால் பயோடெக்ஸ் வேர் அவுட்ஸ்டாண்டிங் சயின்டிஃபிக் இன்னோவேஷன்ஸ் ஹேப்பன். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுவோம். பட் ஒரு ஸ்டெப் சேஞ்ச் அப்படின்றது எப்போ வந்ததுன்னா, when we started to work with very large pharma biotechs, பெரிய ஃபார்மசூட்டிக்கல் பயோடெக்னாலஜி ஆர்கனைசேஷனோட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அது அடுத்த ஸ்டெப் அப்படின்னு. 2000 ஒரு 5 years 6 years அப்போ தான் ஒரு பெரிய ஒரு பேஸ் பில்ட் பண்ணி வச்சுருந்தோம். எங்கள் க்ரெடிபிலிட்டி பில்ட் பண்ணியிருந்தோம். ஒரு 5-6 yearsக்கு அப்புறம் தான் எங்களால் ஒரு லார்ஜ் கம்பெனிக்குள்ளார அந்த க்ரெடிபிலிட்டியில் we were able to open up. ஒன்ஸ் அங்கே போய் ப்ரூவ் பண்ண உடனே அந்த க்ரெடிபிலிட்டி வச்சு we were able to add several large companies. டீம் எப்படி அடாப்ட் ஆனாங்க அதுக்கு? ஸோ அதுக்காக ஏதாவது ஒரு ப்ளே புக் இருக்கா? இப்போ ஜென்ரலாக நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா they would go from 1 to அடுத்த கம்பெனி போகும்போது டீமை ட்ரான்சிஷன் பண்ணி அந்த ஸ்கேல் அப் தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கேல் அப்புக்கு உங்களோட ப்ளே புக் என்னவாக இருந்தது? இல்லை, அது ரொம்ப ரொம்ப நல்ல கொஸ்டின் இது. அந்த ஆண்டர்ப்ரனர் ஒரு மார்க்கெட் அப்ரோச் பண்ணும்போது என்னுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பிலீஃப் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஹை குவாலிட்டி என்விரான்மெண்ட்டை ஆக்சஸ் பண்ண கிளியராக இருக்கணும். ரைட் ஃப்ரம் day 1 we were very clear we will deliver to a high quality very demanding environment அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருந்தோம். எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டாக செட் பண்ணணும். அந்த கிளாரிட்டி இருக்கும்போது தான் கஸ்டமர் இஸ் த ஒன்லி என்டிட்டி which will demand the quality
அண்ட் கெட் த பெஸ்ட் குவாலிட்டி. அது மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் அந்த 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 ஜியாகிரஃபியில் ஆப்ரேட் ஆகும்பொழுது த குவாலிட்டி ஆஃப் த சிஸ்டம் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். நிறைய விஷயங்கள் நம்மளை கஸ்டமர் எனேபிள் பண்ணுவாங்க. தே வாண்ட் டு வின் டுகெதர் வித் அஸ் அந்த பார்ட்னர்ஷிப்பில். ஸோ ரைட் என்விரான்மெண்ட்டில் பார்ட்னர் பண்ணணும். ஸோ ரைட் ஃப்ரம் டே ஒன் வி ஆர் வெரி கிளியர் வில் ஒர்க் வித் குளோபல் ஹை குவாலிட்டி என்விரான்மெண்ட்ஸ். ஸோ அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நோ சொல்ல வேண்டியதாக இருக்குமே, இது நடந்திருக்கா? இந்த நமக்கு ஐசிபின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ஹவு டு யூ அரைவ் அட் தி ஐசிபி? எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். ஐசிபின்றது கஸ்டமர் செக்மெண்ட் அந்த கிளாரிட்டின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எங்கள் ஆர்கனைசேஷனே இட்ஸ் அ வெரி ஃபோக்கஸ்ட் ஆர்கனைசேஷன். we are what we are today is more because of saying no. நோன்னு சொன்னதால் எஸ்ன்னு சொன்னதோட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த என்விரான்மெண்ட் போகலாமே, இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமேன்றதெல்லாம் இருக்கலாம். நாங்கள் வெரி கிளியர்லி வில் ஒன்லி ஒர்க் இன் சயின்டிஃபிக் ஏரியா. இந்த கஸ்டமர், இந்த செக்மெண்ட், இந்த அலைன்மெண்ட்டுன்றது ரொம்ப கிளியராக இருந்தோம். அது சப்கான்ஷியஸ்லி அவுட் சைட் ஆஃப் திஸ் ஏரியாவில் ரொம்ப கிளியராக நாங்கள் நோ சொல்லி இருக்கிறதால தான் அது ஒரு கட் ஃபீல், ஒரு கிளாரிட்டி இல்லை. கட் ஃபீல் கிளாரிட்டியோட ஸ்டார்ட் பண்ணும்போதே இதை தான் நாங்கள் பண்ண போகிறோன்ற, இந்த ஸ்பேஸில் தான் ஆப்ரேட் பண்ண போகிறோன்ற ஒரு கிளாரிட்டி. இதை பண்ணும்பொழுது தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இதில் எனஃப் பொட்டென்ஷியல் இருக்குன்ற ஒரு கிளாரிட்டி இருந்தது. ஓகே. ஸோ இப்போ 2500 எம்ப்ளாயீஸ் இருக்காங்கல்ல, எப்போ மேசிவாக ஹையர் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஒரு 30 வரைக்கும் நம்ம பேசினோம் ஃபஸ்ட்டு 18 monthsக்கு. ஸோ கிராஜுவலாக வருஷத்துக்கு இத்தனை பேர் இன்க்ரீஸ் ஆனாங்களா, இல்லை திடீர்னு டபுள் டவுன் ஆனாங்களா? ஸோ அப்படி டபுள் அப் ஆகும்போது எப்படி ஆர்கனைசேஷன் இப்படி ஒரு மேசிவ் க்ரோத்துக்கு ப்ரிப்பேர் ஆச்சு? ஜிஃபோன்ற ஒரு ஆர்கனைசேஷனே அதோடைய பீப்புள் தான். எங்ககிட்ட இருக்கிறது எங்களுடைய பீப்புள். அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற கல்ச்சர், இது ரெண்டும் தான் எங்களோட சொத்து. இது தவிர வேறு எதுவுமே கிடையாது. இந்த பீப்புளும் இந்த கல்ச்சரும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஷியேஷன். இதை ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் க்ரோ ஆனோம். ரேட் ஆஃப் க்ரோத்தில் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். விடின்ட் அந்த டபுள் அப்படின்றதுன்ற ஒரு டிப்பிங் பாயிண்ட்னு சொல்ல முடியாது. கிவன் தி ஸ்பெஷலைஸ்ட் ஏரியா, we are very clear ஒரு ஹை க்ரோத்தும் இருக்கணும், and we don't want to grow at a speed where it breaks. எந்த விதத்துலேயும் உங்களோட குவாலிட்டி டு த கஸ்டமர், அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், என்கேஜ்மெண்ட், இது எதுவுமே டைல்யூட் ஆகக்கூடாது. அதுதான் லிமிட். அதை டைல்யூட் ஆகாமல் அந்த ஹையஸ்ட் க்ரோத் ரேட் பாசிபிள் அப்படின்றது தான் கான்ஸ்டண்ட்டாக க்ரோ ஆகணும். ஓகே. இங்கே ஆஃபீஸ் வரும்போது நான் ஒரு பயங்கர வைப்ரண்ட்டான ஒரு கல்ச்சர் பார்க்குறேன். ஜென்ரலி இந்த கல்ச்சரை இப்போ ஸ்டார்ட் அப் கல்ச்சர்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ட் அப்னா ரெடி டு டூ எனி திங், ஆக்சஸ் அக்ராஸ் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ், பயங்கர வைப்ரண்ட்டான ஒரு ஃப்ளோரு, ஆக்சசிபிள் டு த சிஇஓஸ், இதெல்லாம் எங்கேயும் இருக்குங்கிறத எனக்கு இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு. பட் அதையும் தாண்டி இந்த ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீல்டு. அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு டேலண்ட்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த டேலண்ட் அக்விசிஷன் எப்படி பண்ணுறீங்க, அண்ட் என்ன மாதிரியான ப்ராசஸஸ் உங்களுக்கு இருக்குது? ஏன்னா இன்னும் நீங்கள் 5000 10,000 எம்ப்ளாயீஸ் போனால் கூட பீப்புள் தான் அவங்க ஸ்ட்ரென்த்துங்கும் போது ஹவு டு யூ ரீட்டைன் தட் கல்ச்சர்? Important question. Given people and culture are the critical elements, we hire from several top institutions. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கோல்ட் மெடலிஸ்ட் பார்க்கலாம். த பெஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் ஜிஃபோ சூஸ் பண்ணுறாங்க. அது இட்ஸ் அன் ஆனர், இட்ஸ் அன் ஹம்பிளிங் ஃபீலிங். ஆர் கோல் இஸ் இவங்களை எடுத்து இவங்களை எனேபிள் பண்ணுறதும், ஒரு இண்டிவிஜுவலாக அந்த இண்டிவிஜுவலாகவே விடுறதும். நீங்கள் சொல்கிறீங்களே அந்த வைப்ரன்சி எப்போ வரும்னா லெட்டிங் தெம் be themselves and figure out themselves what they are good at. அது ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். அதை விடும்பொழுது they give the best. அது again comes from the Zifo's culture of trust and bond driven by curiosity. எது கரெக்டு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு restricted controlled environment ஒரு பயத்தில் கரெக்டாக இருக்கலாம்.
if you're really thinking about goal, if you're thinking about what is best for everyone, clearly a curiosity driven environment is extremely important. அந்த ஆசையில் க்ரியேட் பண்ணது தான். பட் தி பீப்புள் ஆர் த ஒன்ஸ் ஹூ மேக் இட் ஹேப்பன். தே டிஃபைன் எவ்ரி திங். இந்த வைப்ரன்சின்றது வந்து இந்த கலர்னால, என்விரான்மெண்ட்னால எல்லாம் கிடையாது. ஒரு ஃபேஸை பார்த்தே மூஞ்சிலே தெரியுது சார், அதுதான் சொல்ல வரேன். அந்த ஃபேஸ்லேயே தெரியுது ஆக்சுவலி தே ஹாப்பி டூயிங் வாட் தேர் டூயிங்கிறது. ஒன்று அந்த ஏஜ், இன்னும் அந்த ஏஜை தாண்டி இருக்கிற சீனியர்ஸ்கிட்டையும் ஐ கெட் தட் ஃபீல். அது தே பிரிங் இட், தே கிரியேட் இட். பீப்புள் ஆர் த ஒன்ஸ் ஹூ பில்ட் எவ்ரி திங். நைஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து எனக்கு என்ன ரொம்ப அதிகமாக கேட்கணும்னு தோணுதுன்னா, என்ன கேள்வி கேட்டாலும் பயங்கர காமாக ஒரு ஆன்சர் வருதில்ல. அப்படியா? ஸோ ஆமாம், அந்த டோனே வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் காமிங் தி அதர் பர்சன் டவுன். ஸோ அந்த சென்ஸ் ஆஃப் காம்னஸ் எப்போ வரும் அப்படின்னா, வென் யூ ஆர் வெரி கிளியர் ஆன் யுவர் தாட்ஸ் அண்ட் யூஆர் அ வெரி சார்ட்டட் பர்சன். ஸோ இல்லைனா ஒரு 2500 பேர் ஆஃபீஸ்க்குள்ளே நம்ம நடக்கும்போது இன்டைரக்டாக எல்லா சிஇஓவும் என்ன யோசிப்பாங்கன்னா, இத்தனை பேருக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிள், நம்ம தான் இந்த கம்பெனியை தூக்கி தாங்குறோம் அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிப்பாங்க. விச் இஸ் இன் அ வே ட்ரூ, லாஜிக்லி தட்ஸ் ட்ரூ. பட் இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தி chaos தட்ஸ் ஹேப்பனிங் ஆன் அ டெய்லி பேசிஸ், ஹவு டு யூ கீப் ஸோ காம்? நோ, இது என்னுடைய ஒரு பெரிய ஆஸ்பிரேஷன். Irrespective of the situation, if there's a knife to my throat, அந்த இடத்துலையும் என்கேஜ் பண்ணி அதை ஒரு கான்வர்சேஷன் மோடில் எடுத்துகிட்டு போய், இஸ் தேர் அ டயலாக் வி கேன் கிரியேட் டு சீக் கிரியேட்டட் ட்ரூத் அப்படின்றது ஒரு பெரிய ஆஸ்பிரேஷன். அதை கான்ஸ்டண்ட்டாக எப்போயாவது அதை கண்ட்ரோல் லூஸ் பண்ணும்போது ரொம்ப வருத்தமாக யோசிப்பேன். எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் எப்படி நம்மளால் அந்த க்யூரியாசிட்டியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி, லிசன் பண்ணி, என்கேஜ் பண்ணி, கேன் வி சீ கிரேட்டட் ட்ரூத். உங்ககிட்ட ஒரு ட்ரூத் இருக்கும், எங்கிட்ட ஒரு ட்ரூத் இருக்கும். அது ஒரு அந்த ஸ்பேஸில் ஆப்ரேட் ஆகும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது ஆஸ்பிரேஷன், கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். இன்னும் இதை பண்ண முடியுமான்னு தெரியல, எவ்வளோ பண்ணணுன்றது, அதுதான் ஒரு ஆஸ்பிரேஷன். அது இந்த ஆஸ்பிரேஷனுக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வருது? இந்த இன்ஸ்பிரேஷன் ரொம்ப ஆஸ் அன் இண்டிவிஜுவலாகவே நான் வந்து அது மாதிரியான கேரக்டர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். வளரும் பொழுதெல்லாம் ரொம்ப ஆங்ஷியஸாக இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த அந்த இம்பேஷன்ஸ், அந்த கோவம்லாம் இருக்கக்கூடாதுன்றதில் கண்டினியூஸாக ஒரு இதை இம்ப்ரூவ் பண்ணணுன்ற ஒரு ஆஸ்பிரேஷன்லேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். வெரி நைஸ். ஸோ இங்கே நம்ம கல்ச்சர் பற்றி நிறையா பேசினோம் இல்லையா? கல்ச்சர், வேல்யூ சிஸ்டம்ஸ், எத்திக்ஸ், இது மூணும் ரொம்ப பெரிய டாபிக், தனித்தனியாக பேசினா. பட் உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன இந்த வேல்யூ சிஸ்டம்க்கும் எத்திக்ஸ்க்கும்? இல்லை, அது ஒரு காமனான விஷயம். வேல்யூ சிஸ்டம், எத்திக்ஸ் அப்படின்றது ஒரு காமனான விஷயம். அது சொசைட்டி, ஒரு இண்டிவிஜுவல் எல்லா சிஸ்டமும் இருந்தாலும், கல்ச்சர் அப்படின்றது வந்து எங்களுடைய வேல்யூ சிஸ்டமும் வாட் இஸ் இன்டெகிரிட்டி அண்ட் எத்திக்ஸ் எவ்ரி திங் மீன்ஸ்ன்றையும் நாங்கள் ஒரு கல்ச்சர் டெக்குனே பில்ட் பண்ணோம். இந்த கல்ச்சர் டெக்கே வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு கல்ச்சர் டெஃபினேஷன் பண்ணிடலாம். அது ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில் உட்காந்து பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. இது மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சோம். நிறைய அனலைஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா, ஆர்கானிக்காக என்விரான்மெண்ட்டில் என்ன இருக்குது அதை டிஃபைன் பண்ணணும். ஒரு டிஃபைன் பண்ணி ஒரு சிஸ்டமில் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு எடுத்து ஆரம்பித்தது தான் இந்த கல்ச்சர் டெக் இனிஷியேட்டிவ். இந்த கல்ச்சர் இன்க்ளூடிங் our values, obviously, our mindset, our belief, our approach, இதை வந்து ஓவர் ஆர்ச்சிங்காக நாங்கள் கல்ச்சர்னு டிஃபைன் பண்ணுறோம். ஓகே. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனிலாம் ட்ரஸ்ட் பை டிஃபால்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட் கொண்டு போய் வச்சா கூட அந்த மேனேஜர்ஸோ அந்த மென்டர்ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரஸ்ட் பை டிஃபால்ட், விட்டுப்பாரு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இஃப் யூ ஹேவ் டு காயின் அ ஃபியூ, எங்களுடைய கல்ச்சரில் நாங்கள் வந்து சேஃப் அப்படின்னு சொல்லுவோம். ZAFE. It's a combination of zeal for winning and feeling psychologically safe. இங்கே தான் சேஃப்னு வருது. இது சேஃப்னு சொல்லிடலாம். எங்களுக்குள்ளே இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எங்கே ஒரு டிஸ்கஷன் நடக்குது, and all the more important when it is a difficult discussion, ஒரு பெரிய
டேமேஜ், somebody has created a damage, there's an impact, there's an accident அப்படின்னு இருக்கும் பொழுது we always discuss around I and I அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் த இன்டென்ட்? அவங்க எதனால் ஒரு வேலையை செய்தாங்க, எந்த எண்ணத்தில் செய்தாங்க, எந்த மைண்ட் செட்டில் செய்தாங்க, அதை எவ்வளோ எஃபெக்டிவாக அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இன்டென்சிட்டி ஆஃப் ஆக்ஷன், இன்டென்ட் அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் ஆக்ஷன். அதுக்கு அந்த எண்ணத்திற்கு எக்ஸிக்யூட் பண்ணுது, எதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாங்க, எவ்வளோ எஃபெக்டிவாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஸோ ஏன் இந்த பிரச்சனையாச்சுன்னு கேட்குறதோட I really want to understand from you, why did you do this? What is your intent behind it? Oh, the intent. It looks like it's not a bad intent. It's a right intent. என்னோட ரைட் இன்டென்ட். நான் ஏதோ இம்பேக்ட்ஃபுல்லாக பண்ணணும்னு பண்ணேன். அதுக்கான நான் ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தேன். பட் சம்திங் மேஜர். It's an accident. It's an accident. We will use that language. இதுவே ஒரு ராங் இன்டென்ட். ஆனால் ரிசல்ட் கிரேட்டாக இருந்துச்சுன்னா நோ, இட் டசன்ட் மேட்டர், இட்ஸ் அ ராங் இன்டென்ட். ஸோ இந்த சேஃப் என்விரான்மெண்ட் we will have the discussion around intent and intensity of action. We'll give a platform for everybody to present their intent and intensity of action. Of course, we all know what the result is. இது ஒரு சேஃப்ன்ற ஒரு கல்ச்சர். We also said 3 golden habits of the phone சொல்லுவோம். 3 golden habits of the phone. இந்த டீம் ஒர்க்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த டீம் ஒர்க்குக்கு எங்கே இந்த எனர்ஜி வருது? ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க, ஒரு சாக்கர் மேட்ச் பார்க்குறீங்க, ஒரு குரூப்பாக விளையாடுறீங்க, சப்கான்ஷியஸாக பாருங்கள், there will be a lot of thanking. தேங்க்ஸ்டா இதை பண்ணேன், கிராட்டிடியூட் இருக்கும், லாட் ஆஃப் அப்ரிஷியேஷன். வாவ், எந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்லேயும் there's so much of appreciation, right? ஆஃப் குட் ஒர்க். ஒருத்தன் கேட்ச் பிடிக்கிறான், எல்லோரும் போய் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அண்ட் தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் சியரிங் அண்ட் செலிப்ரேஷன். இந்த கிராட்டிடியூட தேங்கிங், இந்த அப்ரிஷியேட்டிங் ஃபார் குட் ஒர்க் அண்ட் சியரிங் டுகெதர், இதுதான் ஒரு டீம் ஒர்க்கை பில்ட் பண்ணுது. இதை தான் நாங்கள் 3 கோல்டன் ஹேபிட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆரம்பத்தில் என்ன யோசித்தோம், எப்போயாவது ஒரு கம்பெனி செலிப்ரேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆர்கோவைட் செலிப்ரேஷன் நடக்குது, ஆனுவல் டே, ஃபேமிலி டே அப்படின்னு ஒரு செலிப்ரேஷன் நடக்குதுன்னா திடீர்னு உட்காந்து யாரெல்லாம் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணலாம், யாரெல்லாம் ரிவார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். அப்படி யோசிக்கும் போது தான் யோசித்தோம், ஒரு டயஸ், ஒரு மேடை வரணும்னு அப்ரிஷியேஷன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? இது எவ்வளோ தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு. ஜிஃபோவில் நடந்தீங்கன்னா ஒரு எவ்ரி 50 meters நடந்தீங்கன்னா அங்கே ஒரு பெல் இருக்கும். இந்த பெல்லோட கான்செப்டே என்னென்னா, இது எங்களோட ஹேபிட். இந்த பெல் அடிச்சிங்கன்னா சுற்றி இருக்கும் கை தட்டுவாங்க, ஒரு மேடையை க்ரியேட் பண்ணிவிடுவோம். அப்ரிஷியேஷன் மேடைக்கு வெயிட் பண்ணதுக்கு போக, மேடை கான்ஸ்டண்ட்டாக அப்ரிஷியேஷனுக்கு வெயிட் பண்ணுற சிஸ்டம் க்ரியேட் பண்ணோம். இதுதான் 3 கோல்டன் ஹேபிட்ஸில் ஒன் ஆஃப் த இம்ப்ளிமெண்டேஷன். இந்த மாதிரி நிறைய இதுன்ற மெக்கானிசம். இதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட்டட் பை பீப்புள் and we build it as our culture deck and our belief system. Yes. So usually company வளரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேருக்கு பயம் இருக்கும். நான் உட்பட ஹையரிங்லேருந்து ஒரு டிஃபிகல்ட் கான்வர்சேஷன் எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியாது. நீ ஏன் இப்படி பண்ணலன்னு எல்லாருமே ரியாக்டிவாக தான் போவோமே தவிர, ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு போகணும். அந்த இன்டென்ட் அப்படிங்கிற ஆன்சர் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலி டிப்பிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா, அதை தான் ஹெச்ஆர்ஸ் பார்த்துப்பாங்க, அதுக்கு தான் நாங்கள் ஹெச்ஆர்ஸ் வச்சுருக்கோம் அப்படிம்பாங்க. பட் அந்த கல்ச்சர் எங்கேருந்து வருதுன்னா, அது உங்ககிட்டேருந்தே வருது. வெரி நைஸ். ஸோ இப்போது இதுக்கு அடுத்து ஒரு 2500 பேர் ஆயாச்சு, மார்க்கெட்டில் ரொம்ப பெரிய கம்பெனியாக வளர்ந்தாச்சு. யூ ஸ்டில் கால் யுவர் செல்ஃப் எஸ் அ ஸ்மால் கம்பெனி, பட் எங்களுக்கு வித் த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் தட் யூ ஹேவ், த பிராண்ட்ஸ் யூ ஹேவ், யூ ஆர் அ பிக் கம்பெனி ஆல்ரெடி. அடுத்தடுத்த மைல்ஸ்டோன் என்னன்னு? இல்லை, நாங்கள் இன்னும் உண்மையாகவே சின்ன கம்பெனி. அது அந்த மைண்ட் செட்டும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும்ன்ற பேசிஸில் சொல்கிறேன். சரி, அப்போ அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் போயிடுறேன். எது பெரிய கம்பெனி, எது சின்ன? எல்லாமே ரிலேட்டிவ்னு நினைக்கிறேன். அந்த டெஃபினேஷனில் த கீ திங் இஸ் we have built a platform today. அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து நிறைய பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறோம்.
இந்த பிளாட்ஃபார்ம்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, we work with 13 of the top 15 global biopharma companies. Pretty much எல்லா பெரிய பயோஃபார்மா கம்பெனிஸோடையும் ஒர்க் பண்ணுறோம். we work with 3 of the top 5 chemical companies and other related scientific organization. இது எங்களுடைய கஸ்டமர் பேஸ். அது ஒரு பில்லர் இந்த பிளாட்ஃபார்ம். மோஸ்ட் கம்பெனிஸ் ஆஃப் அ சைஸ் ஒரு ஜாகிரஃபியை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நாங்கள் ரொம்ப கிளியராக குளோபலாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணணுன்றதில் ஒரு ஸ்ட்ராங் யூஎஸ், ஆல் அக்ராஸ் யூரோப்பில் எங்களோட ப்ரெசன்ஸ், ப்ளஸ் வி ஆல்சோ ஹேவ் அ ப்ரெசன்ஸ் இன் ஜப்பான் அண்ட் சைனா அப்பார்ட் ஃப்ரம் அவர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் சென்னை. இது ஒரு ஸ்ட்ராங் குளோபல் ப்ரெசன்ஸ். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன ஏரியா R&Dக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி என்டையர் சயின்டிஃபிக் என்விரான்மெண்ட்டை கவர் பண்ணுறோம். எங்களுடைய சர்வீஸ் ஆஃபரிங் end to end service offering in the scientific space, அது ஒரு ஸ்ட்ராங் அடுத்த பில்லர். எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய உயிர் நாடின்னு சொல்கிறது எங்களோட கல்ச்சர். இந்த பிளாட்ஃபார்மை பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த என்விரான்மெண்ட் வந்து ஓவராலாக வாட் இஸ் பாசிபிள் இந்த R&D ஸ்பேஸ், இந்த சயின்ஸ் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா we expect a golden decade in front of us. நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸில் வந்து going to be amazing innovations in this space. So in the platform, as a small company, we believe we can do a lot in the next 10 years. Okay. சரி, ஆஸ் அ ஸ்மால் கம்பெனியாகவே அகெயின் அ கொஸ்டின். ஸோ நீங்கள் ஒன் ஆஃப் த பில்லர்ஸாக US, யூரோப், ஜப்பான் இங்கெல்லாம் சொன்னீங்க இல்லையா? ஸோ நம்ம ஒரு தமிழில் சேர்ந்து ஒர்க் பண்ணாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ டிஃப்ரென்சஸ் வரும். அதை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு இப்போ சொன்னீங்க. ஸோ கல்ச்சர்னு போகும்போது யூஎஸ்க்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும், த வே ஆஃப் ஒர்க்கிங் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். யூரோப்புக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும். இங்கே நிறையா நீங்கள் லிங்க்டின்ல மீம்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஒரு ரிலீசன் வந்தால் இந்தியன் வந்தால் அவன் கல்யாணத்தை கூட தள்ளி வச்சுட்டு உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. பட் ஃபஸ்ட்டு வெக்கேஷனில் போகிறவங்க யூரோப்பில் இருக்கிறவங்களா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய போஸ்டெல்லாம் போடுவாங்க. பட் தட்ஸ் ஹவு தேர் இஸ் தே ஸ்ட்ரைக் அ பர்ஃபெக்ட் பேலன்ஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கிராஸ் கண்ட்ரீஸ், கிராஸ் கல்ச்சர்ஸ் ஒர்க் பண்ணும்போது இனிஷியலாக உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி சேலஞ்சஸ் வந்தது? இல்லை, ஒரு குளோபல் என்விரான்மெண்ட்டில் த லார்ஜஸ்ட் சேலஞ்ச் இஸ் பில்டிங் an organization culture which is relevant, which is vibrant அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். இதை நினச்சி நான் ரொம்ப பயந்தது உண்டு. இன்றைக்கும் அது காம்ப்ளெக்ஸான விஷயம். ஒரு ஆர்கனைசேஷன் கல்ச்சர் அது ஒரு 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 கோட் மாதிரி. இதுதான் கலெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங். கல்ச்சர் அப்படின்னாலே என்னென்னு நிறைய விதமாக, இந்த சிம்பிள் வேர்ட்ஸ்க்கெலாம் டெஃபினேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லார் மைண்ட்லேயும் ஒரு அசம்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அசம்ஷன் என்னென்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்கன்ற ஒரு அசம்ஷன் இருந்ததுன்னா நானும் அதே பண்ணுவேன். அந்த அசம்ஷனை பில்ட் பண்ணுறது தான் கல்ச்சர். ஸோ we all do the same thing because we believe everybody would do that. It's a very powerful thing, right? இதை பண்ணும்பொழுது இந்த கல்ச்சர் ஆஃபன் அந்த என்விரான்மெண்ட், அந்த கம்யூனிட்டி, அந்த கண்ட்ரி, அந்த சொசைட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ குளோபலாக போகும்போது அந்த இன்ஃப்ளூயன்சஸ், அந்த காம்பினேஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிறத பார்த்துருக்கோம். எங்களுடைய மைண்ட் செட் இந்த கல்ச்சருக்குள்ளார 2 எலமெண்ட் ஆக்குறோம். இதெல்லாம் தான் ஜிஃபோ குளோபல் மைண்ட் செட், இதெல்லாம் லோக்கலைஸ்டு. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் இப்படி ஆஃபீஸ்க்குள்ளே நடந்து போனீங்கன்னா, ஜிஃபோ சென்னை ஆஃபீஸில் வந்து பீயிங் நாய்ஸி இஸ் நார்மலைஸ்ட். நீங்கள் யாரும் வந்து அமைதியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஃபோக்கஸ்ட் அப்படியே பயந்தா மாதிரிலாம் இருக்கணும்ல. ரொம்ப நாய்ஸியாக இருக்கும் இந்த என்விரான்மெண்ட். ஏன் நாய்ஸின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட் போய் பாருங்கள், நம்ம கல்யாணம் போய் பாருங்கள், எந்த ஒரு என்விரான்மெண்ட்குள்ளே போனீங்கனாலும் ஒரு நாய்ஸியாக இருக்கிற என்விரான்மெண்ட். இப்போ நான் நாய்ஸியாக அதே நார்மலாக இருக்கும் பொழுது ஐ வில் பிரிங் அவுட் மை பெஸ்ட். இதே ஒரு ஜெர்மன் ஆஃபீஸில், ஜெர்மன் என்விரான்மெண்ட்டில் போய் ஜெர்மன் ஜிஃபோ ஆஃபீஸ் இஸ் நாய்ஸின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த என்விரான்மெண்ட் அப்படி கிடையாது. ஸோ வி ஆக்சுவலி டிஃபைன் சேயிங் இதெல்லாம் ஜிஃபோவுடைய குளோபல் கல்ச்சர், இது ஜிஃபோ உடைய லோக்கல் கல்ச்சர். இது ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணணும்னு ஒர்க் பண்ணுறோம். இதெல்லாம் பண்ணாலும் இது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். இதில் நிறைய பண்ணணும். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஏரியா. இதை கான்ஸ்டண்ட்டாக நாங்கள் திங்க் பண்ணி இதில் ஒர்க் பண்ணணுன்னு இருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே த லெவல் ஆஃப் பீப்புள் டு பீப்புள் இன்ட்ராக்ஷன்,
மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். எவ்வளோ தூரம் இன்ட்ராக்ட் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், எவ்வளோ தூரம் ட்ரஸ்ட் அண்ட் பாண்ட் பில்ட் பண்ண முடியும் அக்ராஸ் என்விரான்மெண்ட் மேக்ஸ் அ பிக் இம்பேக்ட். ஒரு ரெஸ்யூமேலே வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலையோ அதெல்லாம் போட்டால் தான் வேலை கிடைக்குங்கிற ஒரு டைம் பீரியடில் இருக்கும்போது நீங்கள் வேலைக்கு வந்ததுக்கப்புறமும் எப்போ இருந்தாலும் நீங்கள் ஜென்யூனாக ஆத்தென்டிக்காக பீப்புளாக இருந்தாலே போதும்னு சொல்கிற ஒரு சிஇஓட்ட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். ஸோ இட் இஸ் வெரி நைஸ். மேபி நிறைய இடத்துல இருந்திருக்கலாம், வி டோன்ட் கெட் டு இன்ட்ராக்ட் வித் தெம் மச். இதெல்லாம் சின்ன சின்ன டீம்ஸ்லேயே போயிடும். ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் வரணும்னா அந்தளவுக்கு புரிதல் எல்லா லெவல்லையும் இருக்குங்கிறது தெரியுது. நைஸ். ஸோ நிறைய உங்கள் கல்ச்சர், எத்திக்ஸ், வேல்யூஸ் பற்றி எனக்கு பர்சனலாக இருந்த நிறைய கேள்வி எல்லாமும் கேட்டுட்டேன். வில் டாக் அ லாட் மோர் அபவுட் ஜிஃபோ. ஒரு சின்ன லேமேனுக்கு கூட புரியணும் அப்படின்னா ஜிஃபோ என்ன பண்ணுறாங்க? ஜிஃபோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லார்ஜ்லி ஜிஃபோவுடைய கஸ்டமர் நான் சொன்னபடி பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் R&D சயின்ஸ் இருக்கோ அவங்கெல்லாம் எங்களுடைய கஸ்டமர்ஸ். ஒரு ஃபார்மா கம்பெனி, ஒரு மருந்து தயாரிக்கிற கம்பெனி பார்த்திங்கன்னா அங்கே சயின்ஸ் எங்கே அதிகமாக இருக்கும்னா அவங்களுடைய இந்த ட்ரக் டிஸ்கவரி அண்ட் ட்ரக் டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடிய இடம். எங்கே அந்த 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 நியூ ட்ரக் புதுசாக கண்டுபிடிக்கிற அந்த ட்ரக் என்விரான்மெண்ட், அந்த இடம் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கும். தட்ஸ் அ சேம் திங் வென் யூ லுக் அட் அ கெமிக்கல் கம்பெனி. அந்த கெமிக்கல் கம்பெனிக்குள்ளார வித் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல், வெரி இன்னோவேட்டிவ் காம்பவுண்ட்ஸ், அதை வந்து டிஸ்கவர் பண்ணி ஃபார்முலேட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுற என்விரான்மெண்ட்டும் ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கும். ரைட். ஒரு ஃபுட் கம்பெனிக்குள்ளாரையும் அந்த என்விரான்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி எங்கெல்லாம் சயின்டிஃபிக் என்விரான்மெண்ட் இருக்கோ அந்த ஏரியாவில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இதுதான் எங்கள் ஸ்பேஸ். ஸோ நாங்கள் போயிட்டு ஒரு ட்ரக் கம்பெனியில், ஒரு ஃபார்மா கம்பெனியில் லாஜிஸ்டிக்ஸ் இருக்கும். லாஜிஸ்டிக்ஸோ சேல்ஸோ இந்த என்விரான்மெண்ட்லாம் நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம். ரிசர்ச் என்விரான்மெண்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம். இப்போ ரிசர்ச் என்விரான்மெண்ட்டில் என்ன ஆகுது, பேசிக்கலி சயின்டிஸ்ட் இருப்பாங்க, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஸ்டடீஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணி வில் டெலிவர் இன்னோவேஷன். ஸோ சோர்ஸ் வந்து ஒரு சயின்டிஸ்ட் கிட்டேருந்து வர இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில், அதுவும் தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக நியூ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வரும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் தான் இவங்க ஸ்டடீஸில் ரன் பண்ணுறது இருக்கும். இல்லை இவங்க கிளினிக்கல் ட்ரையல் போஸ்ட் கோவிட் எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது மாதிரி ஒரு கிளினிக்கல் என்விரான்மெண்ட்லையும் ஸ்டடீஸ் ரன் பண்ணுறதுன்னு, இதிலெல்லாம் வந்து டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் டேட்டா ஜென்ரேட் ஆகுது. ரைட். டன்ஸ் ஆஃப் டேட்டா ஜென்ரேட் ஆகுது. டேட்டா இஸ் அ நியூ ஆயில். We are responsible for setting up systems to generate this data. We are responsible for ensuring we get all those data from the instruments. இதுக்கு மேலே இந்த டேட்டாவிலிருந்து ஒரு ப்ரிடிக்ஷன், மாடலிங், சிமுலேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், வாட் எவர் யூ வாண்ட் டு கால் இட், சயின்டிஃபிக் இன்னோவேஷன் இந்த டேட்டாலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டெலிவர் பண்ணுற ஒரு மெக்கானிசமை ஜிஃபோ பண்ணுது. ஸோ எங்களுடைய பிளேயிங் ஃபீல்டு வந்து சயின்ஸ், எங்களுக்கு கோராக இருக்கிறது டேட்டா டெக்னாலஜி, நாங்கள் டெலிவர் பண்ணுறது சயின்டிஃபிக் இன்னோவேஷன். ரொம்ப கிளியராக புரிஞ்சுது. ஸோ இப்போது 2 கொஷின்ஸ் இருக்குது எனக்கு. ஒன்று, நீங்கள் இந்த சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுனால அகெயின் அந்த பேட்டன்ட் அந்த கம்பெனிக்கு தானே போகும். நம்ம தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறோமே, நம்ம பேட்டன்ட் வாங்கணும்னு தோணுதே இல்லையா? எங்களோட பிஸ்னஸ் மாடல் படி வி டூ இட் அஸ் அ ஃபீ ஃபார் சர்வீஸ். கஸ்டமர்ஸ்க்கு இந்த நீட் தேவைப்படுது, அவங்களோட பார்ட்னராக சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். இதோடைய ஐபி வந்து கஸ்டமர் சார்ந்தது. இதுதான் எங்களுடைய பிஸ்னஸ் மாடல். இது தெர் ஆர் இன் த ஃப்யூச்சர் மேபி அந்த ஆஸ்பிரேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கான்னு கேட்டால் இல்லை. மேபி இந்த கேப்பபிலிட்டி, இந்த நாலேஜில் இந்த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் அது மாதிரி திங்க் பண்ணலாம். அது ஒன்று. நம்பர் 2, இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ். எங்களுக்கு வந்து இவங்க ஐபியா எங்கள் ஐபியான்றதெல்லாம் விட, இஃப் யூ ஆக்சலரேட் ரிசர்ச்,
நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு புது இன்னோவேஷன், இந்த ட்ரக் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு பதில் ஒரு வருஷம் முன்னாடி மார்க்கெட்டுக்குள்ளே போச்சுன்னா, இந்த 12 மாதத்தில் ஹியூஜ் பேஷண்ட்ஸ்க்கு இதை அவைலபிள் ஆக்குறோம். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சில ட்ரக்ஸ் சில பெயினை ரெடியூஸ் பண்ணும், சில ட்ரக்ஸ் சில பேருக்கு க்யூர் பண்ணும், சில பேருக்கு லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணும். At a bare minimum, it gives some kind of a relief also. To make it possible, அந்த டியூரேஷனுக்கு பாசிபிள் ஆக்குறோம் இல்லைங்களா, அதில் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். இந்த ஆக்சலரேஷனையும் இந்த இன்னோவேஷனையும் இன்னொரு இடத்துல பண்ணுறதோட நாங்கள் பண்ணுற விஷயம் டைரெக்டாக ஹியூமன் லைஃப்பை டச் பண்ணுதுன்னு நினைக்கும் போது எங்களுக்கு சந்தோஷம். இதை வந்து ஒரு 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 லார்ஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கம்மிங் டுகெதர் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ண முடியும். அந்த இடத்துல எங்களோட கான்ட்ரிபியூஷனும் எங்கள் பிளேயும் இருக்குதுன்னு நினைக்கும் போது அது அது ஒரு பெரிய ஒரு விதமான ஒரு ஜாய், ஒரு விதமான ஜாய். சில சமயம் சில ட்ரக்ஸை திரும்பி பார்க்கும்போது இந்த ட்ரக்கில் டைரெக்ட்லி இன்டைரக்ட்லி ஜிஃபோ இன்வால்வ் ஆகிருக்குன்னு நினைக்கும் பொழுது அதோட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவும் கிடையாது. இந்த ஒரு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிளை சொல்லி தான் என்ன வந்து பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஜாயின் பண்ண வச்சாங்க. ஸோ நான் வந்து ஒரு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் கிராஜுவேட். ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதை படித்தா உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஜெர்மனியில் தான் இருக்குது அப்படிம்பாங்க. நிறைய கம்பெனிஸ் அங்கே தான் இருக்குது இப்போவும், இல்லைனா ஒரு சில கம்பெனிஸ் யூஎஸில் இருக்குது. என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் ஆசைப்பட்டு படித்து, நான்லாம் இன்ஜினியரிங்கில் ஏதோ ஒன்று இங்கே தான் சீட்டு கிடச்சிதுன்னு படித்தவங்க. ஸோ இது ரொம்ப பிடிச்சி படித்தவங்க நிறைய பேர் இப்போ ஜெர்மனியில், பெங்களூரில் பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனிஸில் தான் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்கும்போது தேவர் ஆல் வெரி அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் த டீம் ஆஃப் ஜிஃபோ. ஸோ இப்போது இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸுங்கிறது நான் படித்ததுனால எனக்கு தெரியும். இப்போ ஒரு கடைசி 10-15 வருஷமாகவே 12th முடித்தா இன்ஜினியரிங் தான் படிக்கணும், அதுலேயும் கம்ப்யூட்டர் படித்தா மட்டும்தான் வேலை கிடைக்கும். கோரில் படித்தா கொஞ்சம் தான் வேலை கிடைக்கும். நீங்கள் கோர் படித்தா கூட திருப்பி ஏதாவது ஒரு செலினியமோ ஜாவாவோ ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்தா தான் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்குங்கிற சிச்சுவேஷன் இன்றைக்குமே இருக்குது. ஸோ இந்த பயோவில் என்னெல்லாம் இருக்குது, நான் படிக்கும்போதே ஒரு 10 years பேக்கே பயோடெக் இருக்கும், பயோ இன்ஜினியரிங் இருக்கும், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இருக்கும், பயோ மெடிக்கல் இருக்கும், நானோ டெக்னாலஜி இருக்கும். ஸோ இது 5ம் சும்மா போயிட்டு வந்தேன், எனக்கே தெரியும். இது 5க்கும் இந்த மாதிரி இன்னும் எத்தனை இருக்குது, ஏன் இது நெக்ஸ்ட் 10 years இதான் கோல்டன் பீரியட்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஸோ I want you to say some words where people would be interested to say, yes, I'll also go on this path. ஃபஸ்ட் இதில் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒப்பீனியன் இருக்குது. என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்பாங்க சில சமயம். இந்த ஒரு 2 weeks முன்னாடி ஒரு கல்யாணத்தில் இருந்தேன். சின்சியராக ஒரு பேரண்ட் வந்துட்டு, இது பாருங்கள், நீங்கள் என் குழந்தைக்கு காலேஜுக்கு போகிறவங்க நீ அட்வைன்ஸ் கரியர் கைடன்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் நான் வந்து என்ன யோசிக்கிறது அப்படின்னு யோசிச்சு, இல்லை அந்த இண்டிவிஜுவலுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ, எது கனெக்ட் பண்ணுதோ, எது ஸ்ட்ரென்த்தோ அதுதான் முக்கியம். இல்லை லெட் தம் கோ ஆன் தட் பாத். அதை ஒரு பாயிண்டில் அவங்க டிஸ்கவர் பண்ணுறதும் இருக்கலாம். இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறேன். அவங்களுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட், இவர் ஏதோ இருந்துக்கிட்டே சொல்ல மாட்டாரு அப்படின்னு. நான் சொல்லிவிட்டு அப்படியே அவங்க மூவ் பண்ணிட்டாங்க. அப்படியே கவனித்தேன். என் மைண்டில் எனக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இவன் வந்து இன்னும் 6 months கழித்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து காலேஜ் ஜாயின் பண்ண போகிறான். அவங்க கேட்குறது வந்து எதுக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்கும்னு கேட்குறாங்க. ரஃப்லி இன்னும் ஒரு 4 வருஷம் ஆகிடும் அது முடிச்சு வர. ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ப்ரிடிக்ட் பண்ணணுன்னா இன்றைக்கி என்னோடய ஆர்கனைசேஷன்லேயே எனக்கு அந்த லெவலுக்கு ப்ரிடிக்டிங் கேப்பபிலிட்டி கிடையாது, மார்க்கெட் ரிலவன்ஸ் அப்படின்றதுன்னு. யாரெல்லாம் அதை ப்ரிடிக்ட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் ஒரு மாதிரி மேலேங்கிழன்னு தான் பார்ப்போம். இவங்க அஸ்ட்ராலஜரா அப்படின்ற லெவலில் தான் பார்ப்போம். இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க யாரோ கிட்டே போனாங்க. அவர் ஒரு ஃபிசிக்ஸ் மாஸ்டர். அவர் உட்கார வச்சு டீட்டெயில்டாக உலகம் எங்கே போயிட்டுருக்கு, எது முக்கியம், எது படித்தா யாருன்னா இருக்கும்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். 2 விஷயம் உண்மை. என்னுடைய வேலை செய்கிறதுனால நேச்சுரலாக எனக்கு எக்கனாமிக்ஸு அதோடைய இம்ப்ளிகேஷன் எது எங்கே மூவ் ஆகுதுன்றதை நான் கான்ஸ்டண்ட்டாக படிக்க வேண்டிய நிலையில் இருக்கேன். அவர் சொன்னதெல்லாம் தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்ல முடியாது. சொல்ல முடியாது.
இன்னொன்று இந்த ஆன்சர் வேணும்னு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ட்ரை அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு எது உங்களுடைய ஸ்ட்ரென்த்துன்னு. அந்த ஸ்ட்ரென்த்தை ஒரு 10 to 20 ஏஜில் இருக்கும்பொழுது அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்ல விஷயம். ஒரு விதமான ஒரு ஸ்பெஷலைசேஷன், ஒரு ஸ்ட்ரென்த்து, ஒரு கனெக்ஷன் வந்துச்சுன்னா அந்த கனெக்ஷனை டெவலப் பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நினைப்பேன். ஐநோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ரிலேட்டடாக சொல்கிறேன், பட் அந்த டைரெக்டான இது இல்லை. There is going to be a huge opportunity in the overall biopharma scientific innovation space. Individualized medicine, personalized medicine, நிறைய நியூ மொடாலிட்டி, செல் தெரப்பி, ஜீன் தெரப்பி அப்படின்ற மாதிரி, அது இல்லாமல் வெரைட்டி ஆஃப் நியூ மொடாலிட்டியை பார்க்குறோம். நியூ மெட்டீரியல் டெவலப்மெண்ட்டை நிறைய இன்னோவேஷன் அந்த ஏரியாஸில் நடந்துக்கிட்டு இருக்குது. எவ்ரிதிங் இஸ் டேட்டா ட்ரிவன் இன்னோவேஷன்ஸ். எல்லாத்தையும் நீங்கள் கிறிஸ்டலைஸ் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் டேட்டா ட்ரிவன் இன்னோவேஷன்ஸ். இந்த ஸ்பீடில் இது ஆகிறதுல நெக்ஸ்ட் இயர் 10 years ரொம்ப அமேசிங்காக இருக்கும். எவ்ரிதிங் அரவுண்ட் R&D அண்ட் ட்ரக் டிஸ்கவரி ஏரியா எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. several $billion, tens of years for a new drug to come to market அப்படின்ற இந்த சுச்சுவேஷன். we're all working together to see எப்படி இந்த டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்வயர்ட் டு டிஸ்கவர் ட்ரக்கை குறைக்கிறது, எப்படி இந்த டைம் லைனை குறைக்கிறதுன்றதுக்கு அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுறோம். இந்த க்ரோயிங் எக்கானமி இன் இந்தியா வி வில் ஆல்சோ பிலீவ் நிறைய ஆக்ஷன் இங்கே நம்ம பண்ணிகிட்ருக்கோம், எங்கேயும் மாறும். ஸோ வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கன்வின்ஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஏரியா. இன்வைட் எனிபடி வாண்ட்ஸ் டு பிளெண்ட் சயின்ஸ் and wants to blend technology. This is a beautiful space. ஸோ அப்போ நம்பி படிக்கலான்னு சொல்கிறீங்க. பிடிச்ச விஷயத்தை நம்பி படிங்க. சொன்னீங்க. ஓகே. இல்லை, ஏன்னா என்ன நிறைய பேர் கேட்கும்போது எனக்கு தெரியாது பதில். தெரிஞ்ச ஒரு ஃபார்மா கம்பெனிஸ் தான் தெரியுமே தவிர, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஒருத்தர் தயாரிக்கிறாங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஆயிரக்கணக்கான சாஃப்ட்வேருக்கும் ஒரு பிஸ்னஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். பட் இந்த ட்ரக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது அது தயாரிக்கிற ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனிஸும் அதோட லாஜிஸ்டிக்ஸை மட்டும்தான் தெரியுதே தவிர அதுக்குள்ளே போகிற சைடில் நிறையா பேருக்கு எக்ஸ்போஷர் இல்லை. ஸோ அதனால் அது சார்ந்த ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குன்னே தெரியாமல் போயிடுது. ஸோ இதை படித்தா நான் ஒன்றும் வெள்ளைக்கோட்டை மாட்டிட்டு நான் சயின்டிஸ்டாகி போய் மருந்து தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. நாட் நெசசரி. எவ்வளோ விஷயங்கள் எப்படி இங்கே ஒரு சின்ன ஒரு மார்க்கெட்டிங்லேருந்து இது சொல்கிறோம், ஃபினான்ஸ்லேருந்து சொல்கிறோமோ அந்த மாதிரி அதுக்கும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் அது உங்கள் வாயிலேருந்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஸோ இப்போது நிறைய விஷயங்கள் பேசினோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா த வே யூ அப்ரோச். இப்போது எல்லாருமே அந்த ரெஸ்பான்ஸ் அண்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் ரெஸ்பான்ஸையும் தாண்டி ரியாக்ஷனையும் தாண்டி இன்னும் 10 ஸ்டெப்பு பின்னாடி போய் இன்டென்ட்லேருந்து வரேன் அப்படிங்கிறீங்க. ஸோ இந்த கல்ச்சரை உங்களுக்கு முதல்லேருந்தே இருந்ததா? உங்கள் எல்லாருக்குமே இருந்ததா? இல்லை, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஜிஃபோன்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஜிஃபோ கல்ச்சர்ன்றது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு இதை கால் பண்ணுறதுலேயே ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கிது. ஏன்னா இதை பர்ஃபெக்டாக பண்ணணும், ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ன்றது இல்லாமல் இதை பண்ணி கற்றுக்குறோம் அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருந்தது. இது அப்ஃப்ரண்ட்டாக தெரிஞ்சுதான்னு கேட்டான்னு இல்லை, இது ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஐட்ரேட் பண்ண ஒரு விஷயம். நம்ம என்ன பண்ணுறோம், எது பண்ணணும், எது தப்பாக பண்ணணும், எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதுக்கு ஒரு ப்ரோக்ரெசிவ் எலாபரேஷன் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பர்சனலைஸ்டு மெடிசன்னா என்ன? ஃபஸ்ட் இது ஒரு ப்ராட் ஏரியா. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஒருத்தருக்கு ஒரு கேன்சர் வருது. இந்த கேன்சருக்கு இதுதான் மருந்து அப்படின்றதோட அந்த கேன்சருக்குள்ளே போய் அவங்க சாம்பிளை எடுத்து அந்த சாம்பிளில் என்ன விதமான கேன்சர் இது, அதுக்கு என்ன சிக்னேச்சர் இருக்குது அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். இதை பார்த்து இதுக்கு எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது, எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி ட்ரக் இது ப்ரொவைட் பண்ணணும், எப்படி உங்களோட இம்யூனிட்டியும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அந்த ஸ்பெசிஃபிக் இண்டிவிஜுவலுக்கு நம்ம கொடுக்குறது. இந்த டிசீஸ் கேட்டகரிக்கு இது ஜென்ரல் மெடிசன் அப்படின்றத விட ஆல்மோஸ்ட் ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவங்களுக்கு இருக்கிற
ஒரு கண்டிஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஜென்ரேட் பண்ணுற லெவலுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம். இதுக்கு மேலே பல வேரியேஷன்ஸும் நம்ம பண்ணுறோம். இதை பல விதமாக பல கேட்டகரியில் பல நேமிங் இருக்குதுக்கு. ஒரு டிசீஸ் சப் கேட்டகரிக்கு அட்ரஸ் பண்ணலாம், ஒரு பாப்புலேஷனுக்கு அட்ரஸ் பண்ணலாம், எல்லா சப்செட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக அட்ரஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நடுவில் நீங்கள் ஒரு பர்சனலைஸ்டு மெடிசன் பற்றி சொன்னீங்க இல்லையா? யூஎஸில் இதை நிறைய பேர் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்தியாவில் ஆல்ரெடி வந்துருச்சா, இல்லை வந்துட்டுருக்கா, அதுக்கான ஸ்கோப் இருக்கா, வில் இட் பி அஃபோர்டபுள் ஆல்சோ? நிச்சயமாக. அதாவது அது ஒரு ஹியூஜ் ஏரியா. அது வெரைட்டி ஆஃப் இதில் ஒரு கிளாரிட்டி. ஒரு ஜென்ரிக்காக சொல்ல போனோம்னா, ஒரு டிசீஸில் பல வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ ட்ரக்கு வந்து நம்ம எந்த வேரியேஷன்ஸுக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த வேரியேஷனை மட்டும் ட்ரீட் பண்ணும் பொழுது பெரிய ரிசல்ட் கிடைக்கும். ஒரு பேஷண்ட் ஸ்பெசிஃபிக்காக அந்த தெரப்பி இருக்கும் பொழுது அதோடைய இம்பேக்ட் பெரிய லெவலில் பார்க்குறோம். ஒரு டிசீஸ் கேட்டகரைசேஷன், ஒரு பேஷண்ட் கேட்டகரைசேஷன், பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட், இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்கோப் இருக்க போகுது. இதுக்கெல்லாம் என்ன பெரிய இன்டரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே ஒரு விஷயத்தை பண்ணி எல்லாருக்கும் ஒர்க் பண்ணணும்னு நினச்சதுலேருந்து இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்டில் எல்லாத்தையும் கிரானுலரைஸ் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் சப்செட்டுக்கு ஒர்க் பண்ண வைக்க முடியறதுக்கு இன்றைக்கி R&D இருக்குது, அதுக்கான இன்னோவேஷன்ஸ் இருக்குது. இது ஒரு க்ரோ ஆகிட்டு இருக்கிற ஸ்பேஸில் எப்பயுமே ஒரு விஷயம் ஒரு க்ரோ ஆகிட்டு இருக்கும்போது அதோட காஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் வி ரீச் அ சர்டன் பாயிண்ட், ஆப்வியஸ்லி அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆகிடும். பட் அதுக்கு ஹியூஜ் பொட்டென்ஷியல் இருக்குது, ஹியூஜ் பாசிபிலிட்டி. அதில் நாங்களாம் ஒரு கிரேட் பிலீவர். இதில் இன் அபவுட் ஒரு 5-7 இயர்ஸ் எதிர்பார்க்கலாமா, இல்லை ஈவன் பிஃபோர், பிகாஸ் ஏஐ வில் மேக் இட் ஈவன் மோர் ஃபாஸ்டர்னு சொல்கிறேன். ஒரு சைனீஸ் ப்ராவர்ப் சொல்லுவாங்க, ஈ ஹூ ப்ரிடிக்ட்ஸ் த ஃப்யூச்சர் இஸ் அ லயர் அப்படின்னு. யாரெல்லாம் ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு லயர் அப்படின்ட்டுன்னு. இது அக்ரெசிவாக சிஸ்டம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டைம் லைன் அப்படின்றதோட முன்னாடியோட இது வரைக்கும் பண்ண முடியாத லெவலுக்கு இன்றைக்கி பண்ண முடியறதுன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். உங்களோட ஒரு கேபிட்டல் ஈக்விட்டி ஃபார்ம் ஒருத்தவங்க வந்தாங்கன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, டிஏ கேபிட்டல். எப்போ அவங்கள கொண்டு வரணும்னு ஒரு டெசிஷன் வந்து, பிகாஸ் யூஆர் ஆல்ரெடி ப்ராஃபிட்டபிள், அப்படியே அடுத்து போகலாம்ல. ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டிங் டீம் 11 பேர் இருக்கீங்க, எல்லாரும் கான்ஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருக்கீங்க, அது உங்களை பார்த்தாலே தெரியுது. ஸோ வை வுட் யூ வாண்ட் அன் அதர் ஃபர்ம் டு கம் ஆன் போர்ட்? நீங்கள் ஜிஃபோன்ற ஒரு சிஸ்டமை பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக ஒரு ட்ரீம் மட்டும்தான் இருந்தது. அந்த ட்ரீமை லெஜிட்டிமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு டீம் பில்ட் பண்ணோம். ஸோ ஃபோக்கஸ்லாம் டீம் பில்ட் பண்ணதில் இருந்தது. தென் வி ஒர்க்ட் ஆன் கஸ்டமர்ஸ். உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த கஸ்டமர் ஸ்ட்ரென்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணோம். ஸோ டீம்ன்ற ஒரு ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணி முடித்தோடனே ஒரு கஸ்டமர் ஸ்ட்ரென்த், இந்த குவாலிட்டி ஆஃப் த கஸ்டமர், நேச்சர் ஆஃப் கஸ்டமர், அந்த போர்ட்ஃபோலியோவில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். குளோபலாக ஆகணும்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த ரீஜன்ஸில் எங்கெல்லாம் எங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும், லார்ஜ்லி யூஎஸ், வெஸ்டர்ன் யூரோப், ஜப்பான், சைனா, இங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு குளோபல் எக்ஸ்பான்ஷன் இருந்தோம். இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் growth. At a certain point we realized we want to bring in maturity to our cap table, which will build strength to the company. இங்கேருந்து நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது, இது ஒரு கேப் டேபிள் மெச்சூரிட்டி, இது மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் நமக்குள்ளே எடுத்துகிட்டு வரும்பொழுது, irrespective of what you want to do, அந்த பேக்கிங் நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும்னு நினச்சோம். அந்த கேப் டேபிள் மெச்சூரிட்டி எடுத்துகிட்டு வரணுன்றதுனால வி எக்ஸ்ப்ளோர்ட் எந்த பார்ட்னர் நமக்கு ரைட்டான பார்ட்னராக இருப்பாங்க அப்படின்றத ரொம்ப எவாலுவேட் பண்ணோம். ரொம்ப யோசிச்சோன்னா தெரியுது, எங்களுக்கு அங்கேயும் வந்து ஒரு கல்ச்சர் ஃபிட் வேணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த காரணத்தினால ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் டு சி ஒரு ரைட் கல்ச்சர் ஃபிட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர்கிட்ட வரும் அப்படின்னு we brought in TA associates. Now we believe
that backing is a huge source of strength. So team, customer portfolio, a cap table maturity and a strategic investor backing, இதெல்லாம் ஒரு 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 கிரேட் காம்பினேஷன். ஃப்யூச்சரில் இப்போ நாங்கள் என்னென்னலாம் எது பண்ணணும்னு நினச்சாலும் இந்த காம்பினேஷன்லேருந்து மூவ் பண்ணுறதுக்கு, அப்ரோச் பண்ணுறதுக்கு, மார்க்கெட்டை ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறோம். பட் அது இன்னுமே உங்கள் ஒர்க் பயங்கரமாக சேலஞ்சிங்காக ஆக்கும் இல்லையா? அப்படி யாருமே யோசிக்கலையா? இன்னுமே சேலஞ்சிங் ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குன்னு ஒரு டிமாண்ட்ஸ் இருக்கும், அதுக்குன்னு ஒரு டார்கெட்ஸ் இருக்கலாம். ஒரு கம்ப்ளீட்லாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ஒரு டோட்டலி நியூ ஸ்பேஸ், ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு போய் மறுபடியும் கற்றுக்கிறது தானே. ஸோ அந்த அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன்றது வந்து pretty much part of the plan in everything we do. I also see several organizations very too soon they feel இது ஒரு சேஃப் ஜோன் அப்படின்றதுன்னு. அந்த ஃபீலிங் வந்துடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளா செல்ஃப் இன்ஃப்ளிக்ட் பண்ணுறோம் some pain to move out of the comfort zone. It's a strength. இது ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்போஷர். முதல்ல TA as a partner gives a space, great backing. In fact, most investors, if you are doing the right things, they really want to stay away and let us do what we wanted to do. எவ்வளோ நாள் ஆச்சு இந்த நிறைய பேர் எவாலுவேட் பண்ணோம், ஃபைனலி டிஏ உள்ள வந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? கல்ச்சர் ஃபிட்டும் பார்த்துட்டே இருந்தோம். அகெயின் இங்கேயும் நோ சொல்ல வேண்டியதாக இருந்திருக்கும். டிஏ விட பயங்கரமான ஆஃபர்லாம் வந்துச்சா? அதுக்கெலாம் நோ சொல்ல வேண்டியது இருந்ததா? நிறைய. we are lucky, we are extremely blessed. We were in a market. இதை பண்ணும்பொழுது எங்களுக்குன்னு எந்த கம்பல்ஷனும் இல்லை. there are a lot of companies when they do it, when they raise funds, ஒரு பெரிய கம்பல்ஷன்லேயும் ஒரு டைம் லைன்லேயும் ரேஸ் பண்ணுற ஒரு கம்பல்ஷன் இருந்துச்சு. லக்கி அண்ட் we are blessed. அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன் இல்லாதனால ரொம்ப தாட்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண முடிஞ்சது. So we evaluated several options. Market has been really kind. So many people were interested. அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பண்ண விஷயத்துக்கு இத்தனை பேர் அதை என்டாஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு ஜாய் இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 12 months ஆச்சு நாங்கள் ப்ராசஸை யோசித்து ஸ்டார்ட் பண்ணதுக்கும் எப்போ நாங்கள் கம்ப்ளீட்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கும் ரஃப்லி 12 months ஆச்சு. லக்கிலி நோ ப்ரெஷர். இட் கிவ் இஸ் கம்ஃபர்ட் வேர் வி வாண்ட் டு பி தாட்ஃபுல் அபவுட் வாட் வி வாண்டட் டு டூ. ஐ திங்க் இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நிறைய பேர் டிஏக்கு ரீச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலி வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ஒரு செல்ஃப் சஸ்டனிங்காக அது கொஞ்சம் ரன் ரேட் வர ஆரம்பிச்சதுங்கும் போதும் அதுக்கு ஒரு வேல்யூவேஷன் போட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ரவுண்ட் ரைஸ் பண்ணும்போதே க்ரைட்டீரியா என்ன இருக்கும்னா, அடுத்த சீரீஸ் போனோன்னா எனக்கு 3x 4x வாட் எவர் தட் நம்பர் இஸ். ஸோ இப்போ யூஸ்வலி கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 5x போனோன்னா எனக்கு 5 மடங்கு ஆள் வேணும். ஸோ ஒரு பல 100 பேரை இறக்குறாங்க. ஸோ அந்த டிசம்பர் வாட் எவர் தட் டெட்லைனுக்குள்ளே அவங்களால அதை முடிக்க முடியல அப்படின்னா எடுத்த 500 பேரில் 400 பேரை வெளில அனுப்புகிறாங்க. இது நிறைய இடத்துல நடக்குது. இது ஏன் அவங்களுக்கு அந்த மாதிரி டெசிஷன் போகிறாங்க? ஒரு கேப் டேபிள் உள்ளே கொண்டு வரும்போது எங்கே மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? வாட் நாட் டு டூ? இல்லை, அது நீங்கள் சொன்ன ஃபார்மெட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபார்மெட். அது எங்களுடைய ஃபார்மெட் இல்லை. There are businesses where there are large market opportunity. ரொம்ப ஃபாஸ்ட்டாக எய்தர் சக்சீட் பண்ணணும் இல்லை ஃபெயில் ஆகணும். நிறைய இன்வெஸ்ட் பண்ணி, நிறைய பேர்ன் பண்ணி, நிறைய ஸ்பெண்ட் பண்ணி அந்த டெரிட்டரியை பிடிக்கணும். ஒரு ஓடிக்கிட்டே கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அப்ரோச் பண்ணுறதுன்றது ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். திஸ் நத்திங் ராங் ரைட், அது ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். வி ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் வந்து எங்களுக்கு அது மாதிரியான நாய்ஸ், அந்த சத்தம் போடுறதெல்லாம் அதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியலை. அது எங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. வி ஆல்வேஸ் பிலீவ் இன் பில்டிங் சப்ஸ்டன்ஸ். ஸோ மோர் தென் சிக்னலிங் அண்ட் நரேட்டிவ், இட் இஸ் அபவுட் பில்டிங் சப்ஸ்டன்ஸ். வெரி டிசிப்ளின்ட், ஃபோக்கஸ்ட் ஆன் our growth, focused on profitability, building a team, customer satisfaction, a delivery. இதை ஒரு ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு வந்தது எங்களுடைய ஃபோக்கஸ். இட்ஸ் நாட் அபவுட் அப்ரோச்சிங் இட் அஸ் இட்ஸ் அ ஃபாஸ்ட் பேஸ்ட் அக்வயரிங் இன் எ நியூ மார்க்கெட். இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஏரியா. வி ஆர் வெரி தாட்ஃபுல், ஃபோக்கஸ்ட் அண்ட் க்ரோன் இட் in an accelerated
ஃபோக்கஸ் தாட்ஃபுல் வேன்னு சொல்லுவேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமோ ஓடணும். ஆனால் இதை உடைக்கிற அளவுக்கு ஓடிடக்கூடாது. அந்த பாயிண்டில் இருக்கணும். ரொம்ப சேஃபாகவும் இருக்கக்கூடாது. அந்த எட்ஜில் ஆப்ரேட் பண்ணணுன்றது ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஆப்ரேட் பண்ணுற மைண்ட் செட் இது. ஜிஃபோ பற்றி படிக்கும்போது 9 இயர்ஸ் கன்சிக்யூட்டிவாக ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனின்னு படித்தேன். ஸோ ஐ வாஸ் வெரி ஈகர் டு டாக் டு யூ. ஸோ நிறைய விஷயம் இட் மேக் சென்ஸ். ஸோ எப்படி ஒரு கம்பெனி கண்டினியூஸாக 9 இயர்ஸ் ஒரே இடத்துலேருந்து வின் பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு போகும்போது தேர் இஸ் ஸோ மச் டு டூ. இட் இஸ் நாட் அன் ஓவர் நைட் திங் அப்படிங்கிறது புரியுது. பட் இந்த 9 இயர்ஸ் கன்சிக்யூட்டிவ் க்ரோத் இருக்குன்னு சொல்கிறாங்களா, வாட் இஸ் யுவர் க்ரோத் ரேட் in terms of numbers, your current valuation? Our growth rate, we've been growing for the last 10 years at a CAGR of more than 35%. அந்த growth rateல grow ஆகிருக்கும். It's just not a CAGR growth. அப்படின்னா என்ன, சில வருஷம் கம்மியாகும், சில வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி இயர் க்ரோ பண்ணணுன்றது எங்களுடைய முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அப்போ தான் அந்த பேஸையும் அந்த ஸ்ட்ரென்த்தையும் டெவலப் பண்ண முடியும், அந்த மெச்சூரிட்டியும் டெலிவர் பண்ண முடியும். இது நீங்கள் க்ரோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறீங்க. இது ஃபண்டமெண்ட்லி த டீம் தட் மேட் இட் ஹேப்பன். அந்த 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 இண்டிவிஜுவல்ஸ் who made things happen. It's constantly looking at opportunities, making sure what we do is of highest quality, and also willing to take additional risk, stretching themselves. அதுதான் ஹெல்ப் பண்ணிச்சு அந்த இடத்த வர்றதுக்கு. சூப்பர். கம்பெனியோட கரண்ட் வேல்யூவேஷன் என்ன சொல்லலாமா, கேட்கலாமா? We don't talk or focus on valuation. As an organization, we are in switch on switch off mode. அப்படின்னா என்னென்னா, வெரி ஷார்ட் பீரியட் எதாவது டீல் பண்ணுறோம்னா ரொம்ப ஷார்ட் பீரியடுக்கு ஃபோக்கஸ்டாக டீல் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஒரு டிரான்சாக்ஷனோ ஒரு ஃபண்ட் ரைஸோ ஒரு எனி கேப்டேபிள் ஆக்டிவிட்டி ரொம்ப ஷார்ப் ஃபோக்கஸில் பண்ணணும். அப்புறம் அதை மூடி வச்சுட்டு எக்ஸிக்யூஷன் மோடில் இருக்கணும். ரெண்டுத்தையும் ஆன்கோயிங் மோடில் ஒரு ஆண்டர்ப்ரனர் பண்ணும்பொழுது ஃபோக்கஸும் ஸ்ட்ரெஸ்ஸும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறோம். Today we are in execution mode. Want to execute, grow and take it to the next level. It's a beautiful time. இந்த நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ணி க்ரோ பண்ணணுன்றதுல ரொம்ப கிளியராக இருக்கும். ஐபிஓ போவீங்களா? இது கேட்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் திஸ் இஸ் சம்திங் தட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு நோ. ஒரு கம்பெனி நல்லா க்ரோ ஆகுறாங்க அப்படின்னாலே ஒரு இமீடியட் மைல்ஸ்டோனாகவே ஐபிஓ தான் பார்க்குறாங்க. ஸோ ஐபிஓ போகிறதுங்கிறது உங்களோட ரோட் மேப்பில் இருக்கா? So I was telling multiple things, right? We are at this point where Zifo ஒரு ஆர்கனைசேஷனாக we build substance. That means growth, great profitability, excellent team culture, great customer profile. இது மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை கான்ஸ்டண்ட்டாக பில்ட் பண்ணும் பொழுது அந்த ஆர்கனைசேஷனுக்கு மை ஒப்பீனியன் உள்ள மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். We want to ensure we focus on this and keep those options open. எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா that will be purely a function of what is appropriate for the organization. Staying private gives us a lot of flexibility. Decision எடுக்கிறதுல, ஆக்ஷன் பண்ணுறதுல, not just thinking quarter to quarter, ஒரு லாங்கர் டூரேஷனல் திங்க் பண்ணுறதுக்கு, ஆரிஜின் எடுக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் ஸ்டேயிங் ப்ரைவேட் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்குது. அந்த ஃப்ரீடம் இன்றைக்கி முக்கியம். நாளைக்கு எப்படி இருக்கும்னா, வாட் எவர் த ஆர்கனைசேஷன் நீட்ஸ், வாட் எவர் இட்ஸ் அப்ராப்ரியேட் வி வில் டூ இட். இப்போ யூஸ்வலாக ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் எக்ஸிட் பிளான் கேட்பாங்க. அது இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனி பில்ட் பண்ணுறீங்கனாலும் சரி, எவ்வளோ வருஷம் பில் டு செல்லா இல்லை லாங் டேர்மாக, இது 2 கேள்வி கேட்பாங்க. ஒரு சின்ன ஆண்டர்ப்ரனருக்கு என்னடா அதுக்குள்ளே இதை நான் விற்கணுமா, என்னடா கஷ்டப்பட்டு பில் பண்ணி விற்க சொல்கிறீங்களேங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் இட்ஸ் வெரி ரேர் டு சி கம்பெனிஸ் லைக் யூ ஹூ டு நாட் ஹாவ் அன் எக்ஸிட் பிளான் அட் ஆல், ரைட்? பிகாஸ் அந்த எவ்ரிடே ஒர்க் இஸ் கிவிங் யூ ஒரு ஜாய், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஃபீலிங் தினம் கிடைக்கும் போது why would I leave this, இல்லையா? இல்லை, the key thing I want to say is do the right things, let's focus,
பில்ட் வேல்யூ ஃபார் த ஆர்கனைசேஷன். அதுக்கான எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் அவங்களோட வேல்யூவை பில்ட் பண்ணணும். ஒரு 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 சுச்சுவேஷன்லேயும் ஒரு 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 கான்டெக்ஸ்ட்லேயும் டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். இன்றைக்கி எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் தேவைப்படுது. இன்றைக்கி எக்ஸிக்யூஷன் மோடில் இருக்கும். ஒரு சர்டன் பாயிண்டில் வாட் இஸ் ரைட் அந்த ஆர்கனைசேஷன்ற அந்த ஆக்ஷன் எடுக்கும். அந்த ஆக்ஷனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கணும். இதுதான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னா we will be forced into the option. அதை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னு. whatever is right for Zifo we will do it. ஜிஃபோங்கிற பேரே ஒரு வித்தியாசமான பேராக இருக்குல்ல. அண்ட் நிறைய பேர் ஜீல பேர் வச்சா அது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிஃபோ, ஜோஹோ, ஜொமேட்டோ இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் ஜீல வச்சிங்களா, இல்லை ஜிஃபோ பேருக்கு என்ன ஸ்டோரி? இது இது முக்கியமாக பல மீட்டிங்ஸ்க்கு போகும்போது கஸ்டமரோட எங்கே போனாலும் இது க்யூரியஸாக கேட்குறாங்க. அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது. நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். நாங்களாம் இன்ஜினியர்ஸ். எங்களுக்கு இந்த செக்லிஸ்ட் போட்டு பிளான் போட்டு ரன் பண்ணுறதுன்றது நேச்சுரலாக வரும்னு நினைக்கிறேன். ஒரு குரூப் இது மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில் தான் உட்காந்து என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தபோது என்னென்னலாம் ரெக்குவயர்மெண்ட்டுன்னு எழுதுவோம் அப்படின்னு யோசித்தோம். ரெக்குவயர்மெண்ட் எழுதலாம், இது இன்ஜினியர் பிரெயின் இல்லையா? நம்ம வந்து ஷார்ட்டாக இருக்கணும் நேம், ஒரு 2 syllable அது மாதிரியான நேமாக இருக்கணும்னு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருந்தது. ஏல இருக்கணும் இல்லை ஜீல இருக்கணும், ஏல இருக்கணும் இதில் ஜெட்டில் இருக்கணும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு ஸ்டாண்ட் அவுட் பண்ணணும். ஸ்டாண்ட் அவுட் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா. குளோபலாக பண்ணணுன்றதில் ஒரு ஃபோக்கஸ் இருந்துச்சு. ஃப்ரம் சென்னை டு த குளோப் அப்படின்ற டு த குளோபல் மார்க்கெட் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ் இருந்ததுனால வைக்கிற நேம் வந்து எந்த ஜியாகிரஃபியோட ஐடென்டிட்டியும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு குளோபல் என்விரான்மெண்ட்டுக்கு க்ரியேட் பண்ணுறோம். ஒரு டொஷிபான்னு பேர் வைக்கிறோம், யமாகான்னு பேர் வைக்கிறோம்னா இமீடியட்டாக அது எந்த இடத்துலேருந்து வருதுன்னு ஈஸியாக டிஃபைன் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சைபர் ப்ரெசன்ஸ் இருக்கணும். இது மாதிரி நிறைய ரிக்குவயர்மெண்ட் எழுதியிருக்கும்போது கமல் என்னுடைய ஃப்ரெண்ட் உஸ் பார்ட் ஆஃப் த கோர் டீம் தான் இதை நம்ம ஏன் ஜிஃபோன்னு பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது. நல்லா இருக்கே, நிறைய மீட் ஆகுது ரிக்குவயர்மெண்ட்டு அப்படின்னு இதை வச்சது தான் பேர். இன்ஃபேக்ட் இது இப்படி தான் இந்த பேரை ஃபார்ம் ஆன விஷயம். இந்த எம்சிஏ ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது இதுக்கு என்ன அர்த்தம்னு ஆச்சரியமாக கேட்டாங்க. we didn't expect them to ask that question. அப்போது இருக்கவங்க இது என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நான் வந்து zeal for intense focus, whatever we do is all requires focus and attention அப்படின்னு ஒரு ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாளாக அந்த பேர் தான் அது அட்டாச் ஆகிருந்தது. இப்படி தான் மீனிங் அப்படின்னு. இதுக்குன்னு ஒரு மீனிங் கிடையாது. டு மீ Zifo is an experiment. It really அதோடைய மீனிங் வந்து எனக்கு வந்து ஒரு ஆஸ்பிரேஷன், அது ஒரு எனர்ஜி ஆஸ்பிரேஷன். Zifoன்றது வந்து எனர்ஜி, என்தூசியாசம் அண்ட் டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு நினைப்பேன். ஓகே, ஒரு பெருசாக ஆஸ்பயர் பண்ணணும், அதுக்கான எனர்ஜியும் என்தூசியாசமும் போட்டோம்னா ஒரு ஜாய்ஃபுல்லாக அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது இது மாதிரி பேர் வைக்கிறதுல. குளோபலாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்பொழுது ஒரு சின்ன பயம் இருந்தது. வாட் இஃப் இன் சம் கண்ட்ரி, அமெரிக்கன் எத்தியோப்பியா, ஸ்வாகிலி இன் கென்யாவில் ஜிஃபோனா பேர் வச்சிங்க, உங்களுக்கு ஜிஃபோனா என்னன்னு தெரியுமா, இதையா போய் பேர் வச்சிங்க அப்படின்னு கேட்பாங்களோன்னு ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. 20+ கண்ட்ரீஸில் கஸ்டமர்ஸும் ஆப்ரேட் பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. நாங்கள் க்யூரியஸாக இருக்கோம். சில கண்ட்ரீஸில் சொல்லியிருக்காங்க இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்கோம். அது தமிழில் எழுதுகிற மாதிரி அதோட வேரியேஷனை பார்த்துருக்கோம். இது வரைக்கும் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. சூப்பர். டு மீ Zifo இஸ் என்தூசியாஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? ஸோ இங்கே இருந்ததுலேருந்தும் உங்கள்கிட்ட பேசினதுலேருந்தும் டு மீ Zifo இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இட் ஹஸ் பீன் அ பிரில்லியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் அட் தி எண்ட் விட்டுறேன் உங்களை. ஸோ ஜஸ்ட் அ கப்புள் ஆஃப் மோர் கொஷன்ஸ். People who've inspired you so much and why? People who have inspired me so much. இங்கே போனீங்கன்னா என்னோடய ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸில் நான் உட்கார இடத்துல 3 ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். என்னை யார் இன்ஸ்பயர் பண்ணாங்க,
யாரை பார்த்தா பல நேரங்களில் இப்படி பண்ணணும், இது மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரிகர் வரும்னு நினச்சதில்ல. அதை பேஸ் பண்ணி தான் அதை கலெக்ட் பண்ணேன். ஒன்று மகாத்மா காந்தி ஃபார் ஷுவர். மகாத்மா காந்தி, ஒன் ஆஃப் த எலிமெண்ட் ஆஃப் சீன் இஸ் இவ்வளோ பெரிய லார்ஜ் கண்ட்ரியில் the way he conceived some of those actions, the speed in which he executed it. இன்றைக்கி ஏதாவது ஒரு பிளான் யோசித்தாலே 5 வருஷம் ஆகும், 7 வருஷம் ஆனாலும் டயர்ட் ஆகிடும். இந்த காம்ப்ளெக்சிட்டியில் இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்சிட்டி என்னை பொறுத்தவரைக்கும் அவர் பண்ண நிறைய விஷயம் இட்ஸ் அன் ஆக்சலரேட்டட் லாங் டேர்ம் இனிஷியேட்டிவ். அது ஒரு லாங் டேர்முக்கு பண்ணணும், இட்ஸ் நாட் ஓவர் நைட் பண்ண முடியாது. பட் அது ஹையஸ்ட்டு ஸ்பீடில் எடுத்து பண்ணணுன்றதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. ஒரு விஷன் அவ்வளோ பெருசாக இருந்ததாக பார்ப்பேன். இட்ஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன். செகண்ட் இஸ் நெல்சன் மண்டேலா. அதில் மிடில் இருக்கிற ஃபோட்டோ. அந்த நெல்சன் மண்டேலா ஜஸ்ட் நம்ப முடியாத ஒரு விஷயம். இவங்கெல்லாம் உண்மையாக தான் இருந்தாங்க. த பைகான்ஸ் பி பைகான்ஸ். இன்னி வரைக்கும் நடந்ததாக இருக்கட்டும். எப்படி இருக்கணும், என்னோடய பிலீஃப் சிஸ்டம் என்ன, அந்த பிலீஃப் சிஸ்டமை இரஸ்பெக்டிவ் ஆஃப் த கான்டெக்ட் அண்ட் சுச்சுவேஷன் அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்றதில் நெல்சன் மண்டேலா ஒரு வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக பார்க்குறேன். அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்ஃபேக்ட் அவர் பர்சனலாக பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷமே பட்டிருப்பேன். ராபின் ஐலாண்ட்ஸில் போய் அவர் இருந்த இடத்த பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன். தேர்ட் இன்ட்ரெஸ்டிங், இட்ஸ் நாட் அ ரியல் கேரக்டர். ஷாஷாங்க் ரிடம்ஷனில் அதோடைய ப்ரோட்டகனிஸ்ட் ஆண்டி டுஃப்ரேன்ற கேரக்டர். இட்ஸ் அன் அமேசிங் மூவி. இது மாதிரியான ஒரு மைண்ட் செட் ஒருத்தருக்கு இருக்க முடியுன்றதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. பல கோட் இந்த மூவி, அந்த மைண்ட் செட், இட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் கேரக்டர். இன்ஃபேக்ட் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் who runs an electroplating company, அதை ட்ரா பண்ணி லேசர் கட் பண்ணி கோல்ட் பிளேட் பண்ணி எனக்கு ப்ரெசென்ட் பண்ண ஒரு பிக்சர்ஸ். அந்த 3 பிக்சர்ஸும் என்னுடைய ஆஃபீஸில் இருக்கீங்க. சூப்பர். உங்களுடைய ஃபேவரட் புக்? என்னுடைய ஃபேவரட் புக் அது ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். நிறைய வித்தியாசமான புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன். ஃபேவரட் புக்குன்னு கேட்டால் திருக்குறள்னு சொல்லுவேன். வள்ளுவன் வந்து ஒரு நண்பன். அவனுடைய வெரைட்டி, அவனுடைய பிளெண்டு, அவன் கவர் பண்ணாத ஒரு டாப்பிக்கே கிடையாது. வள்ளுவன் வந்து நிறைய நேரங்களில் என் கூட இருந்திருக்கான். திருக்குறள்ன்றத சொல்லுவேன். ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க, மேபி முன்னாடி நான் நிறைய ஆங்ஷியஸாக இருப்பேன், ஸோ கான்ஸ்டண்ட்டாக நான் வந்து ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்காக அது போட்ட கான்ஷியஸ் எஃபர்ட் சொன்னீங்கல்ல, எல்லாத்தையும் மீறி ஒரு சிச்சுவேஷன் வந்தால் இஸ் தேர் தட் ஒன் ஃபிலாசபி தட் பிரிங்ஸ் யூ பேக்? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒன் ஃபிலாசபி தட் பிரிங்ஸ் மீ பேக் இஸ் அபவுட் curiosity. இந்த க்யூரியாசிட்டினா என்னென்னா, அந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிக்கணுன்ற, அந்த சுச்சுவேஷன் என்னென்னு, அந்த ப்ராப்ளம் என்னன்றது தெரிஞ்சிக்கிற க்யூரியாசிட்டி. அந்த சுற்றி இருக்கிற மக்கள், ஆஃபன் ப்ராப்ளம்ஸ் ஆர் ஆல்வேஸ் அரவுண்ட் பீப்புள் ரிலேட்டட். எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சிக்கணுன்ற க்யூரியாசிட்டி. என்ன தேவை, யாருக்கு என்ன தேவை, என்ன நடந்துகிட்ருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற க்யூரியாசிட்டி. தட்ஸ் அ வெரி வெரி பவர்ஃபுல் ஸ்டேட். அதை கேட்கும் பொழுது ஒரு விதமான ஒரு அமைதியை பார்க்க முடியுது. ஸோ அது ஒரு ஸ்ட்ராங் பேஸ். அதை பிடிச்சிக்கிட்டு இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே பேசியிருக்கோம். எனக்கு இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஏன்னா என்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸால் அந்த ட்ரான்சிஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இன்புட்ஸ் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா இடத்துலையும் கல்ச்சர்னு பேசுவோம், ஒரு ப்ளே புக் பேசுவோம், ஸ்ட்ராட்டஜிஸ் பேசுவோம். பட் அதை எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது ஒரு கிரவுண்டில் ஒரு இத்தனை பேரை வச்சு ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயங்கள் தான் வில் ஈவென்ச்சுவலி லீட் டு வாட் யூர் ட்ரைங் டு டூ. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கே நிறைய கிளாரிட்டி கிடச்சிது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். ப்ராபப்ளி இதான் உங்களோட 2வது வீடியோ யூடியூப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பர்சனல் ரிக்வெஸ்ட் என்னென்னா, ப்ளீஸ் டூ மோர் சச் வீடியோஸ். There are very few founders out there who are very very genuine, authentic, and sticking to the roots in terms of principles. இவங்க வந்து ரொம்ப கம்மி பேராக இருக்காங்க.
ஸோ அட்லீஸ்ட் நிறைய பேர் மற்ற வீடியோஸ்லாம் பார்த்து ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு புக்கு படித்த எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ என்ஜாய்ட் திஸ் கான்வர்சேஷன். தேங்க்யூ. இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மாறினா யாருனாலும் சுட்டி காட்டணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.